Let us check the audio. So audio check பண்ணிக்கோங்க. Check audio check. Yes, I think the audio is good to go. Very good evening to all. Happy evening. Yes. Very good evening to all. Yes, thank you very much. Thank you. Thank you for responding. Fine. So we'll start with the next topic. Okay va. So நேத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படினா சும்மா ஸ்ட்ரக்சர்னா என்ன, மெக்கானிசம்னா என்ன, அப்புறம் அந்த ஜாயிண்ட், சப்போர்ட் அதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் வரும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எல்லா எக்ஸாம்லேயும் அந்த கேள்விகளாக வரும். ஓகே, ஸோ நவ் okay, so we'll start with the next topic, that is static indeterminacy. சரியா? ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா static indeterminacy அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெசனியா? ஓகே, ஸோ static indeterminacy அப்படின்னா என்ன அப்படின்னா லெசனியா, தட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது. சரியா? ஒரு பில்டிங்கோ ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து அனலைஸ் பண்ணுறப்ப அதில் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் டிசைன் பண்ண முடியும். கரெக்டாக? ஒரு ஸ்ட்ரக்சரில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது தெரியாமே என்னால் அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ண முடியாது. கரெக்டாக? திடீர்னு ட்விஸ்டிங் மூமெண்ட் டெவலப் ஆகலாம், திடீர்னு ஆக்சியல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகலாம், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் இல்லாமல் சடனாக அது வந்து என்ன ஆகலாம், அந்த பீமில் ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகலாம், இல்லை டெஸ்டிங் மூமெண்ட் டெவலப் ஆகலாம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லா ஃபோர்ஸுமே எனக்கு தெரியணும். சரியா? எல்லா ஃபோர்ஸும் தெரிஞ்சால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு இன்ஜினியராக டேக்கிள் பண்ணி அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். சரியா? ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஸோ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா என்ன ஃபோர்ஸ், ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஆர்பி, சரியா, ஜேடிஓ, எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஐ வில் மேக் ஷுர் தட் இஃப் யூ அட்டன் திஸ் கிளாஸ் யூ வில் அட்டன் தட் கொஷின் ஃபார் ஷுர். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கும். நான் ஃபார்முலா இல்லாமே இந்த கான்செப்டை சொல்லித்தரேன். ஃபார்முலா தேவை கிடையாது. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாஸ் இருக்கும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. நான் சொல்கிற கான்செப்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் கெட் 10% ஆஃப் மார்க்ஸ் இன் திஸ் டாபிக். ஓகே, 100% கேரண்டி. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஒர்க்ஸ். ஃபைன். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்ன அப்படின்னா லிசன் ஹியர். ஸோ என்கிட்ட இப்போ நான் ஏதோ ஒரு டிசைன் பண்ணிட்டேன், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸே பண்ணாமல் டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னா ஒரு பாசிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஜாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து எப்படிலாம் மூவ் ஆகும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எப்படிலாம் மூவ் ஆகலாம். எக்ஸில் மூவ் ஆகலாம். ஸோ இதான் ஜாயிண்ட்னு வைங்களேன். இந்த ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா காமன் சென்ஸ், இட் மே மூவ் இன் எக்ஸ் டைரக்ஷன், இட் மே மூவ் இன் ஒய் டைரக்ஷன், இட் மே மூவ் இன் இசட் டைரக்ஷன். இஃப் இட் இஸ் 3D, ஸோ 3Dயாக இருந்தால் இந்த ஜாயிண்ட் வந்து எக்ஸில் போகலாம், ஒயில் போகலாம், இசட்டில் போகலாம். இது எல்லாமே என்ன ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம். ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறப்ப அதில் இருக்க ஃபோர்ஸும் தெரியணும், அது வந்து எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், எப்படி டிஃபார்ம் ஆகுன்றதும் தெரியணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் தெரிஞ்சிருக்கணும், டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இதுவும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வரும், அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்லேருந்து ஒரு கொஷின் வரும், இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கொடுப்பாங்க. எப்போதும் ஃபேவரட் இது. கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த 2 ஏரியாவை செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல். இதை வச்சு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் ஆகும். அதாவது ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது இதை வச்சு தான் டிசைட் ஆகும். ஓகேவா? ஃபைன். லிசன் ஹியர். ஸோ இப்போ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? I'll use the marker once again.
லிசன் ஹியர், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ ஒரு என்ன பண்ணலாம், ஒரு கேண்டிலிவர் எடுத்துப்போம் சரியா. ஸோ கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சர் எடுத்துப்போம். இது ஏ, இது பி. இப்போ சப்போர்ட் ஏல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சொல்லுங்கள். ஹவு many reaction will develop in case of fixed support? Respond, make it faster. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் நேற்று தானே பார்த்தோம். in fixed support how many reaction will develop? 3 கரெக்டா. ஒரு vertical reaction, ஒரு horizontal reaction, இன்னொரு மொமெண்ட் சரியா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை அன்னோன் இருக்குங்க, 1 2 3. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 3 அன்னோன் இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்கலாக நான் வந்து சால்வ் பண்ணணும் சரியா. ஸோ மேத்தமெட்டிக்கலாக வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 அன்னோன் இருக்குன்னு வைங்களேன். 2 அன்னோன் இருக்குன்னா மேத்தமெட்டிக்கலாக எனக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை, 2 ஈக்குவேஷன் தேவை கரெக்டாக. ஸோ அதுதான் மேக்ஸோட கான்செப்ட். எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த அன்னோன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 அன்னோன் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 10 ஈக்குவேஷன் தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும், என்னால் அந்த அன்னோனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே எத்தனை அன்னோன் இருக்குது, 3 அன்னோன் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம கையில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது, 3 ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்ன, லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் என்னென்ன சொல்லுங்கள், சமேஷன் ஆஃப் V0, சமேஷன் ஆஃப் H0 அண்ட் சமேஷன் ஆஃப் M0 கரெக்டா. ஸோ எத்தனை அன்னோன், 3 அன்னோன். எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு, 3 ஈக்குவேஷன் இருக்கு சரியா. இப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அன்னோன் இருக்கோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் given by DSC. ஃபர்ஸ்ட் DSC பார்ப்போம். ஸோ DSCனா என்னன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. DSCன்றது external static indeterminacy, that is equal to number of unknown minus number of equilibrium equation. So number of unknown minus number of equilibrium equation. So இந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை unknown இருக்கு, 1 2 3. ஸோ மொத்தம் 3 unknown இருக்கு கரெக்டா. ஸோ என்னென்ன, horizontal reaction 1, vertical reaction 1, moment 1. ஸோ எத்தனை unknown, 3 unknown. ஓகே 3 மைனஸ் எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, 1 2 3. ஸோ 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ அன்னோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, ஈக்குவேஷனும் 3 இருக்கு. ஸோ வாட் இஸ் 3 minus 3? 3 minus 3 is 0. ஸோ அப்போ டிஎஸ்சி வந்து 0 வந்தது அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? தி ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். அதாவது இங்கே டெவலப் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே நான் அந்த 3 ஈக்குவேஷனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இங்கே டெவலப் ஆகிற அன்னோன் வந்து 3 இருக்கா. ஸோ இந்த 3 அன்னோனையுமே இங்கே இருக்க ஈக்குவேஷனை வச்சே நான் அழகாக கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. 3 அன்னோன் இருக்கு, 3 ஈக்குவேஷன். இதை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன, 0. ஸோ அதுதான் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். சார் அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்ன சார்? எஸ், வில் சி வாட் இஸ் தட். லிசன் ஹியர். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்னன்னா, ஒன் செகண்ட். So dusters okay okay fine. Listen here. இப்போ static indeterminacy அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ அதே கேண்டிலிவர் பீம், ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராப் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு ப்ராப் திஸ் எண்ட் சரியா. ஸோ இந்த எண்டை வந்து ப்ராப் பண்ண போகிறேன். ப்ராப் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட். இப்போ கேண்டிலீவரில் ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்துருச்சு சரியா. ஸோ இது சப்போர்ட் ஏ, இது சப்போர்ட் பி. ஸோ இது என்ன சப்போர்ட்மா, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கரெக்டாக. ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும், 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும் கரெக்டாக ஃபார் ஜென்ரல் லோடிங். இதில் 2 கேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம 2 பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணலாம். ஓகே, வெரி குட். எஸ், ஜஸ்ட் ப்ராப். ஓகே, ஜஸ்ட் ப்ராப். லிசன் ஹியர். ஸோ இப்போ இதில் 2 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லோடிங். இது மாதிரி இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா ஜென்ரல் லோடிங் சொல்லிட்டானா இந்த பீமில் வந்து ஒஸ்ட் கேஸ்க்கு நம்ம திங்க் பண்ணோம். ஒஸ்ட் கேஸ்னால் என்ன, அந்த லோடு வந்து இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகலாம். ஹரிசாண்டல் லோடும் இல்லாமல் வெர்டிக்கல் லோடும் இல்லாமல் ஒரு வின்ஃபோர்ஸ் வருது அப்படின்னா அந்த வின்ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகலாம், ஒரு இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகலாம். ஸோ அப்போ அதை ரிசால்வ் பண்ணனா
ஒரு வெர்டிக்கல் லோடும் ஸோ என்ன பண்ணலாம் PV அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு ஹரிசாண்டல் லோடும் டெவலப் ஆகும் கரெக்டா நவ் திஸ் இஸ் தி லோட் இப்போ சப்போர்ட் ஏல என்னென்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகும் HA VA then MA கரெக்டா ஸோ அப்போ HA டெவலப் ஆகும் VA டெவலப் ஆகும் நெக்ஸ்ட் வந்து MA டெவலப் ஆகும் சரியா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் Bல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சப்போர்ட் ஹிஞ்ச்டு சப்போர்ட் கரெக்டா ஸோ அப்போ ஹிஞ்ச்டு சப்போர்ட்ல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் VB and HB புரியுதா ஏன்னா இது ஹிஞ்ச்டு சப்போர்ட் இஸ் இன் ஹிஞ்ச்டு சப்போர்ட் 2 reactions will develop ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை அன்னோன் இருக்கு பாருங்க ஸோ இந்த சப்போர்ட்ல 1 2 3 again in the support 4 5 so number of unknown is how much 5 கரெக்டா ஸோ என்கிட்ட எத்தனை அன்னோன் இருக்கு 5 என்னன்னா ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஒன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று மொமெண்ட் ஒன்று ஸோ 3 அன்னோன் Bல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஒன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று ஸோ மொத்தம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் 5 அன்னோன் இருக்கு அப்போ மேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த 5 அன்னோனை சால்வ் பண்ண எனக்கு 5 ஈக்குவேஷன் வேணும் கரெக்டா எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்யூஷன் கொண்டு வர முடியும் மேக்ஸை வச்சு ஆனால் இங்கே வந்து 5 ஈக்குவேஷன் இருக்கு ஆனால் என்கிட்ட எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான் இருக்கு நம்ம கிட்ட 1D3 ஏன்னா இந்த பீம் வந்து எந்த கேட்டகரியில் வரும் திஸ் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கிறப்ப 3 ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும் என்னென்ன சமேஷன் V0 சமேஷன் H0 சமேஷன் M is equal to 0 கரெக்டா ஸோ வாட் இஸ் DS ஸோ DS degree of static indeterminacy is equal to DSE that is equal to DSE DSE அப்படின்னா என்னன்னா external static indeterminacy நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா this is very important சரியா ஸோ external static indeterminacy எப்படி கண்டுபிடிப்போம் that is given by number of unknown minus number of equilibrium equation நான் எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறனோ அதை வந்து இன்டென்சிவாக கவனிங்க because that is important so degree of static indeterminacy is given by number of unknown minus number of equilibrium equation so number of unknown minus number of equilibrium equation எத்தனை unknown இருக்கு இங்க பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல மொத்தம் 5 unknown இருக்கு கரெக்ட்டா மைனஸ் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு so 3 so what is the degree of static indeterminacy of the propped cantilever that is given by 2 so degree of static indeterminacy of the given structure is given by 2 இதுவே இந்த கேள்வியை இதே கேள்வியை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சால்வ் பண்ணலாம் எனி டவுட் இன் திஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இதே கேள்வியை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சால்வ் பண்ணலாம் எப்படின்றத நான் காட்டுறேன் ஸோ இதே ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க கன்சிடர் தி சேம் ஸ்ட்ரக்சர் listen here very important listen here so consider the same structure here இப்போ நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க be ready everyone be ready so this is support A this is support B சரியா ஸோ போன கேஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஜென்ரல் லோடிங் அப்படின்னா என்ன சார்னா இன்க்ளைன் லோட் ஆனால் இந்த கேஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா டிரான்ஸ்வர்ஸ் லோட் மட்டும்தான் அப்ளை பண்ண போறேன் டிரான்ஸ்வர்ஸ் லோட்னா வெர்டிக்கல் லோட் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து வெறும் வெர்டிக்கல் லோட் மட்டும் தான் கொடுக்குறேன் சரியா Pன்ற ஒரு லோட் தரேன் let us assume I am applying a vertical load of P in this structure இப்போ சொல்லுங்க சப்போர்ட் ஏல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சப்போர்ட் பில எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சொல்லுங்க மேக் இட் ஃபாஸ்டர் யூ நீட் ஆன்சர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சப்போர்ட் ஏல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சப்போர்ட் பில எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சொல்லுங்கப்பா மேக் இட் ஃபாஸ்டர் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க திங்க் யூஸ் யுவர் பிரைன் பி இன்டராக்டிவ் தென் ஒன்லி யூ வில் டெவலப் சரியா ஸோ இன்டராக்டிவா இருங்க 3 ரியாக்ஷனா 3 ரியாக்ஷன் அதர்ஸ் கமெண்ட் சப்போர்ட் ஏல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சப்போர்ட் பில எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் அப்போ இதை நான் தனியாக எடுக்கணும்னு அவசியமே இல்லையேம்மா திஸ் இஸ் பெக்லியர் கேஸ் வாட் இஸ் ஆன்சர்ஸ் பாய்ஸ் ரெஸ்பாண்ட் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பாய்ஸ் சைட் வெரி குட் எஸ் 2 ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபிசிக்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணுங்க நியூட்டன் 3ஆம் விதி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ ஸ்ட்ரக்சரும் அப்படிதான் நான் லோடு கொடுத்தா மட்டும்தான் அது ரியாக்ஷன் தரும் ஒருவேளை அந்த டைரக்ஷன் நான் லோடு தரல அப்படின்னா ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆகாது காமன் சென்ஸ் எதிர்வினை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வினை கொடுத்தனா எதிர்வினை வந்து டெவலப் ஆகும் ஸோ திஸ் இஸ் ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இல்லை பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ்
அப்போ நான் வெர்டிக்கல் லோட் கொடுத்தேன் அப்படின்னா ஒன்லி வெர்டிக்கல் ரியாக்ஷன் வில் டெவலப். ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் கான்செப்ட் இன் யுவர் பிரெயின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர். ஒரு வெர்டிக்கல் லோட் கொடுத்தனா சப்போர்ட்டில் வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் டெவலப் ஆகும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. அது என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ என்ன லோடு தரீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ அப்போ இங்கே நான் வெர்டிக்கல் லோட் தரதுனால வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் டெவலப் ஆகும், VA டெவலப் ஆகும். இந்த இடத்துல HA என்ன ஆகாது, டெவலப் ஆகாது. ஏன் சார் ஆகாது? ஏன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லோடே இல்லை. ஹரிசாண்டல் லோட் கொடுத்தா தானே இங்கே ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ there is no horizontal load acting here. ஸோ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. பட் மொமெண்ட் will always act. Be careful. ஸோ மொமெண்ட் will always act. Now come here. இப்போ சப்போர்ட் B. ஸோ சப்போர்ட் B ஜென்ரலாக வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும், வெர்டிக்கல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும். பட் இந்த கேஸில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. அகைன் why? Because I am applying only vertical load. ஸோ அப்போ என்ன மட்டும்தான் டெவலப் ஆகும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் டெவலப் ஆகும். ஸோ அப்போ எத்தனை அன்னோன்? சப்போர்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா VA. எஸ், ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் தி ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக முடிக்க முடியுமான்னு தெரியல, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட். சரியா? ஸோ மேபி ILD லாக் பண்ணுவேன், ILD லாக் பண்ணுவேன். சரியா? அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன், லிசன் ஹியர். ஸோ அப்போ சப்போர்ட் ஏல 1 2 கரெக்டா, சப்போர்ட் பியில் 3. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை அன்னோன் இருக்கு? நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 3 கரெக்டா. Now answer me again. Next question for you. What is the number of equilibrium equation we can use here? So எத்தனை equilibrium equation யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. Make it faster. சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. Make it faster. எத்தனை equilibrium equation நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கப்பா. Common sense. Let us see how many is answering correct. So unknown வந்து 3, இங்க 2, இங்க 1. So இப்போ எத்தனை equation யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கப்பா. How many equilibrium equation we can use here? Make it faster. Please comment பண்ணுங்க. வெரி குட், எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட். இங்கே பாருங்க 3 ஈக்குவேஷன் இருக்கு என்கிட்ட. சமேஷன் M0, சமேஷன் V0, சமேஷன் H0. 3 ஈக்குவேஷன் இருந்தாலும் என்னால் 2 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சார். ஏன் சார்? எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஹரிசாண்டல் லோடு ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் உங்கள் கண்ணில் தென்படுதா? கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஹரிசாண்டல் லோடும் இல்லை, ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? காமன் சென்ஸ். there is no neither horizontal force nor horizontal reaction is developed at the structure. அப்படி இருக்கிறப்ப என்னால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ஃபோர்ஸ் டெவலப் ஆகல. ஸோ அப்போ எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. how many equation? only 2 equation. ஸோ 2 ஈக்குவேஷன் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். என்னது? சமேஷன் M is equal to 0 1, சமேஷன் V is equal to 0. ஸோ அப்போ 2 ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எத்தனை ஈக்குவேஷன்? 2 ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி? தட் இஸ் given by DSC. DSC என்ன? எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. தட் இஸ் equal to number of unknown மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ அப்போ எத்தனை அன்னோன்மா இருக்கு? 3 அன்னோன் இருக்கு. எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு? 2 இருக்கு. பாருங்க டிஎஸ்சி வந்து 1. அப்போ ஜென்ரல் லோடிங் என்ன வருது? 2 வருது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் while attending the exam like engineering services. engineering servicesல கொஷின் யார் செட் பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் IIT and டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி will set the question. okay, they will distribute the question. எப்படி எடுப்பாங்கன்னா இப்போ ஒரு 200 கொஷின் இருக்குன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் 10 கொஷின் செட் பண்ணி தருவாங்க. he will set in such a way that ஒன்று அந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும், இல்லை இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும். ஸோ அப்போ ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் கரெக்ட் ஆன்சர் எடுக்க முடியும். பி கேர்ஃபுல். கேள்வி ஒன்று தான், பட் ஒரு சின்ன கண்டிஷன்னால பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாறுது. பார்த்தீங்களா? that is how the structure, that is the little complication in structure, but once you understand the concept that is easy. புரியுதா? ஸோ அப்போ செட் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுவாங்க? ஆப்ஷனில் வந்து he may give what is the answer 1. ஸோ 1 மட்டும் இருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷனை பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஆப்ஷனில் 1 இருக்குன்னா அந்த he has think, அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் வெர்டிக்கல் லோட் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சு கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒன்னே ஆப்ஷனில் இல்லை, என்ன இருக்குது? 2 இருக்குது அப்படின்னா what is the assumption? then the professor has think in the perspective that transverse, not transverse loading, inclined loading, general loadingக்கு கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ அப்போ கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. தட் இஸ் எனஃப். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா
ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரக்சர்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி. ஓகே, ஐ ஹோப் யூ காட் திஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் போகலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது கரெக்டா? ஸோ இப்போ ரிஜிட் ஆண்ட் ஸ்ட்ரக்சர்னா இந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவேன். சமேஷன் H0 V0 அண்ட் M0. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஸ். ஸோ இப்போ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்ன? இதையே நிறையா பேசிக்கான சின்ன சின்ன எக்ஸாமில் இந்த கேள்வியே கேட்பான். அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லுங்கன்னா அன்னோன் மைனஸ் ஈக்குவேஷன். சரியா? சிம்பிளாக சொல்லுங்கள், எனக்கு காம்ப்ளிகேட்டடாக வேணாம். அப்படின்னா எவ்வளோ அன்னோன் இருக்குது, சரியா? அந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ அன்னோன் இருக்குது மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன். த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் டிஃபைன்ட் as தி நம்பர் ஆஃப் அடிஷனல் ஈக்குவேஷன் required to determine தி ஸ்டாட்டிக் அன்னோன்ஸ். போத் ஆர் சேம். அன்னோன் மைனஸ் ஈயை தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அது 2Dயா 3Dயா அப்படின்றத பொறுத்து இருக்கு. நமக்கு சிலபஸில் வந்து 3D கிடையாது, சரியா? பிஜிலையும் கிடையாது. ஈவன் இன் பிஜி ஆல்சோ we won't study 3D structure. நமக்கு வந்து 2D மட்டும்தான், சரியா? ஸோ இப்போ ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, சரியா? அப்போ டிஎஸ் வந்து 0, அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன். லிசன் ஹியர். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன், once again I'll take the pen. Listen here. So ds is equal to dsc, correct? That is equal to unknown minus equilibrium equation. ஸோ இப்போ அதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஈக்குவேஷனும் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு கான்செப்டும் தேவை கிடையாது. நார்மலாக இருக்கிற லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் வச்சு அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை நான் அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணிடுவேன். அதுதான் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட், சரியா? இல்லை ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போட்டோம் அந்த கேள்விக்கு என்ன வந்தது? டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்ததா? ஸோ அப்போனா கிரேட்டர் தென் 0. ஸோ டிஎஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 1. ஸோ 0 விட அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். அப்படின்னா என்னன்னா அந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் பத்தாது. அதாவது சமேஷன் M0 சமேஷன் V0 சமேஷன் H0 இந்த 3 ஈக்குவேஷனை மட்டும் வச்சு என்னால் எல்லா ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அதை தாண்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கண்டுபிடிக்க ஐ ஷுட் யூஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கன்சிஸ்டன்ட் டிஃபர்மேஷன், யூனிட் லோட் மெத்தட், கேஸ்டிக்லியானோஸ் தியரம், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், வேற என்ன இருக்கு? மேட்ரிக்ஸ் மெத்தட், சரியா? ஸோ இத்தனை மெத்தடில் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கண்டுபிடிக்க. புரியுதா? ஸோ அப்போ டிஎஸ் வந்து 0 விட அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். அதாவது அந்த 3 ஈக்குவேஷனை வச்சு என்னால் எல்லா ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னா என்ன? அந்த 3 ஈக்குவேஷனை வச்சு எல்லா ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் கேஸ் 1. அப்போ இது இல்லாமல் இன்னொரு கேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா லிசன் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் ds is equal to dsc is equal to unknown வந்து 2 இருக்கு, ஆனால் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3 இருக்குன்னு வைங்களேன். ஸோ 2 minus 3 that is equal to -1. ஒருவேளை நெகட்டிவ்ல வருது, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கால்குலேட் பண்ணுறீங்க, அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் போடுறீங்க. ஒரு அசம்ஷனுக்கு சொல்கிறேன், 2 அன்னோன் இருக்கு, 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஆன்சர் என்ன வருது? -1 வருது, கரெக்டா? இப்போ -1 வந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது, அது வந்து மெக்கானிசம். அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, த ஸ்ட்ரக்சர் இஸ் அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம், அப்படின்னா மெக்கானிசம் சொல்லலாம். அது ஸ்ட்ரக்சரே கிடையாது, லோடை ரெசிஸ்ட் பண்ணாது. ஒருவேளை டிஎஸ் வந்து -1ல வந்துருச்சுன்னா தட் இஸ் நாட் எ ஸ்ட்ரக்சர், த ஸ்ட்ரக்சர் இஸ் அன்ஸ்டேபிள். புரிஞ்சுதா? ஸோ இப்போ டிஎஸ் 0னா அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லலாம். டிஎஸ் வந்து நெகட்டிவ்ல வந்ததுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள்னா லோடு எடுத்துக்கிறதுக்கான தகுதி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த மெக்கானிசம் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். அடுத்து லாஸ்ட் கேஸ் என்ன? ஒருவேளை டிஎஸ் வந்து 0 விட கிரேட்டரா இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர், சரியா? இப்போ அடுத்த கேள்வி ட்ரஸ்லாம். அடுத்து இது வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் வந்து பீம், நெக்ஸ்ட் ஃப்ரேம், அதுக்கப்புறம் ட்ரஸ். ஓகே, we will go in order, not directly to the truss. சரியா? டைரக்டா எடுத்தோடனே ட்ரஸ் போனா you won't encourage. பொறுமையாக போவோம், இதுலேயே நிறைய கான்செப்ட் இருக்கு, சரியா? இப்போ டிஎஸ்சி மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் டிஎஸ்ஐ இருக்கு, ஆர் இருக்கு, வில் சி. ஓகே, ப்ளீஸ் வெயிட். ஸோ ப்ளீஸ்
லிசன் டு மை கிளாஸ் வித் பேஷன்ஸ், எல்லாமே கண்டிப்பாக சொல்லி தருவேன். சரியா? நவ் ஸோ இந்த 3 கேஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. சரியா? என்ன கேள்வினா சிம்பிளான கேள்வி. நீங்கள் உங்ககிட்ட நான் 2 பீம் கொடுக்குறேன். சரியா? ஒன்று வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தரேன், இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு பீம் தரேன். இது ரெண்டில் வந்து எது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபிக்ஸ்டு பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட். எப்படி சார் கால்குலேட் பண்ணிடலாம்? கால்குலேட் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. லிசன் ஹியர். You are going to answer me for this question. Listen here. இந்த கேப்ல வரேனா? லிசன் ஹியர். ஸோ இப்போ 2 பீம் தரப்பா உங்ககிட்ட. சரியா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம். சரியா? ஃபிக்ஸ்டு பீமு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இப்போ ஏ, இது பி. ஓகே, அகைன் ஏ பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அன்னோன் டெவலப் ஆகும்? ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஜென்ரல் லோடிங்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் கேஸில் ஜென்ரல் லோடிங் தான் எடுத்துக்கணும். சரியா? ஜென்ரல் லோடிங்னா இன்க்ளைன் லோடிங், அதாவது வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகும், ஹரிசாண்டல் லோடும் ஆக்ட் ஆகும். அப்படி இருக்க இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் 1, வெர்டிக்கல் 1, மொமெண்ட் 1. அதே மாதிரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் 1, வெர்டிக்கல் 1, ஒரு மொமெண்ட் 1. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட். கரெக்டா? ஸோ அப்போ ஏல வந்து 3 அன்னோன் இருக்கு, பியில் வந்து 3 அன்னோன் இருக்கு. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி, எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ எத்தனை அன்னோன் இருக்கு? 3 ஆட் பண்ணுங்க 6. எத்தனை ஈக்குவேஷன்? 3. ஸோ அப்போ இதோட டிஎஸ்சி என்ன? டிஎஸ்சி இஸ் given by 3. எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் given by 3. கரெக்டா? இப்போ இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜென்ரல் லோடிங் அசியூம் பண்ணுங்கள். ஏல வந்து 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஏன்னா இது வந்து ஹிஞ்ச்டு சப்போர்ட். அப்போ ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். ரோலரில் ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். ஸோ 3 அன்னோன். எத்தனை ஈக்குவேஷன்? 3 ஈக்குவேஷன். அப்போ இதோட டிஎஸ் என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ 3லேருந்து 3 போச்சுன்னா 0. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இப்போ 2 பீமே தரேன். இந்த 2 பீமில் வந்து நீங்கள் எதை வந்து டிசைனுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லுவீங்க? ஆன்சர் மீ. இந்த 2 பீமில் ஒரு பீமை சூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஸ்மார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் கால்குலேட் பண்ணிடுவேன், ஏன்னா கால்குலேஷனுக்கு ஈஸி. பட் இது வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. நவ் டெசிஷன் இஸ் யோர்ஸ். ஸோ எது வந்து ஒர்த்தின்னு நினைக்கிறீங்க? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா? ஏன்னா ஈஸியாக நான் போட்டுடலாம், ஏன்னா 3 அன்னோன் இருக்குது, 3 ஈக்குவேஷன் வச்சு ஈஸியாக போட்டு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி முடிச்சலாம்னு நினைக்கிறீங்களா? ராங். இட்ஸ் நாட் ப்ரிஃபர்டு. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வந்து தட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் டிசைன். நேச்சுரலாக ப்ராக்டிக்கலாக வந்து இருக்கிற எல்லா ஆர்சி ஸ்ட்ரக்சரும் ஃபிக்ஸ்டு தான். இந்த ஆர்சி ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த பீமு, இந்த காலம், அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு தான். எதுவுமே சிம்பிளி சப்போர்ட்டட் கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு, எல்லாமே ரிஜிடு. சரியா? ஏன் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா ஏன் அப்படின்ற விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லிசன் ஹியர், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ளீஸ் லிசன். இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. சரியா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இதுக்கு நான் யூடிஎல் தரேன். யூடிஎல் தந்தேன்னா திஸ் இஸ் தி டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் தி பீம். கரெக்டாக? இதுக்கு டிஃப்ளெக்டட் ஷேப் வரீங்க. டிஃப்ளெக்டட் ஷேப்னா என்ன? எலாஸ்டிக் கர்வ். கரெக்டாக? நேற்று தானே சொல்லி கொடுத்தேன். டிஃப்ளெக்டட் ஷேப்னா என்னப்பா? எலாஸ்டிக் கர்வ். அப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு டிஃப்ளெக்டட் ஷேப்க்கான படத்தை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அதே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. சரியா? அதே லென்த்து, இதுவும் அதே லென்த்து, அதே யூடிஎல் தரேன். சரியா? அதே யூடிஎல் தான் இங்கேயும் தர போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்கப்பா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஆர் ஃபைண்டிங் இந்த எலாஸ்டிக் கர்வ்? அதாவது இந்த டிஃப்ளெக்டட் ஷேப்பில் என்ன வித்தியாசம் தெரியுது? இது கேஸ் 1, இது கேஸ் 2. சரியா? இந்த 2 கேஸ்லேயும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது சொல்லுங்கள் பார்ப்போம். சார் ஃப்ரேம் செக் பண்ணுங்க சார். ஓகேவா சார்? என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இந்த படத்தை பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் படம் வரைஞ்சிருக்கேன். இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்கான எலாஸ்டிக் கர்வ், இது வந்து ஃபிக்ஸ்டு பீம்கான எலாஸ்டிக் கர்வ். சி, வெரி இன்டெப்த் கான்செப்ட், வெரி ரேர். சரியா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு படத்தை நான் வரைஞ்சி காமிச்சிட்டேன்.
படத்தை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். யூஸ் யுவர் பிரெயின். எந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது? எந்த இடத்துல டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது? ஆமாம், நம்ம நண்பர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் ரொட்டேஷன் 0 அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. வெரி குட். அது எப்படி 0 ஆகுது? ஆக்சுவலாக இங்கே மொமெண்ட் டெவலப் ஆகுது, இங்கே மொமெண்ட் டெவலப் ஆகுது. ஒருவேளை நான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை எடுத்துட்டேன்னா திஸ் இஸ் அனலாகஸ் டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபிக்ஸ்டு பீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்லேயும் இந்த மொமெண்ட் டெவலப் ஆகும். இந்த மொமெண்ட் வந்து என்ன பண்ணும்? இந்த மொமெண்ட் வந்து இந்த டிஃப்ளெக்ஷனை எனக்கு குறைச்சி தரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது. பட் ஃபிக்ஸ்டு பீமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டிஃப்ளெக்ஷன் வந்து குறையுது. சரியா? ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து குறையுது ஃபிக்ஸ்டு பீமில். ஏன்னா சப்போர்ட்டில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் டெவலப் ஆகிற மொமெண்ட் வந்து என்ன பண்ணும்? அந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீமை குறைச்சிரும். டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்தால் போதும். ஓகே, வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? சொல்லுங்கள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? பீமுக்கு ப்ரிஃபர்டு கிராஸ் செக்ஷன் எது? 4 கிராஸ் செக்ஷன் தரேன். ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஒரு ஐ செக்ஷன், 4 செக்ஷன் தரேன். இது 4ல் எது வந்து எக்கனாமிக்கல் சொல்லுங்கள்? ஒரு பீம் இல்லை ஒரு கேர்டர் இருக்குது அப்படின்னா 4 பீமு, ஒன்று ரெக்டாங்கிளாக டிசைன் பண்ணணும், இல்லை சர்க்கிளாக டிசைன் பண்ணலாம், இல்லை ட்ரையாங்கிள் தரலாம், இல்லை ஐ செக்ஷன் தரலாம். இந்த 4ல் வந்து எது வந்து ப்ரிஃபர்டு பீம் இல்லை ப்ரிஃபர்டு கேர்டர்? ஒரு லோடு அதிகமாக இருக்குது, ஒரு பிரிட்ஜுக்கு நான் கேர்டர் போடணும். சரியா? ஒரு பிரிட்ஜுக்கான பீமை நான் போட போகிறேன். சரியா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோடு ரொம்ப அதிகமாக வரும். சரியா? அப்படி இருக்கிறப்ப ஐ செக்ஷன். குட். ஒய்? லிசன் ஹியர். எல்லா கேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன், ப்ளீஸ் லிசன் ஹியர். ஸோ இப்போ ஐ செக்ஷன் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு ஐ செக்ஷன், கரெக்டா? இந்த ஐ செக்ஷனில் இதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ். சரியா? ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஏரியா வந்து வெளியில் போதோ அந்த அளவுக்கு நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் த ஏரியா த்ரோன் அவே ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அதாவது இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஏரியா ரொம்ப தூரத்தில் இருக்குது, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஏரியா ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அதிகமாக இருக்கும், செக்ஷன் மாடுலஸும் அதிகமாக இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல வரும் இந்த கான்செப்ட். சரியா? எங்கே வரும்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல இந்த செக்ஷன் மாடுலஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதெல்லாம் வரும். போக போக நான் வந்து இன்டர்லிங்க் பண்ணியே கொண்டு போயிடுறேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செக்ஷன் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எந்த அளவுக்கு அதிகமாக வந்து ஏரியா கான்சன்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஒன்லி ஃபார் சர்டைன் டிஸ்டன்ஸ் த ஏரியா இஸ் கான்சன்ட்ரேட். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஏரியா தான் இருக்கும், இங்கேயும் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து கம்மி ஏரியா தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தான் மோர் ஏரியா இஸ் த்ரோன் அவே ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட். சிம்பிள் பெண்டிங் தியரி. எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ. சரியா? அதான ஈக்குவேஷன். எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ. ஃபைன். அவ்வளோ சரியா? ஸோ இப்போ ஏரியா த்ரோன் அவே ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ், ஒன்ஸ் இட் இஸ் மோர் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஹை. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பீம் வந்து என்ன ஆகும்? நான் எவ்வளோ லோடு தந்தாலும் கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ அப்போ நம்ம டிசைன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படிச்சிருப்பீங்க. இஐ இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன? ஃப்ளக்சரல் ரிஜிடிட்டி. ஈன்றது என்ன? யங்ஸ் மாடுலஸ். ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ எல்லா ஸ்ட்ரக்சருக்குமே இஐன்ற விஷயம் அதிகமாக இருக்கும். ஸோ இஐ இன்க்ரீஸ் பண்ணாதான் என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து குறையும். இதுதான் கான்செப்ட். போக போக இன்னும் சொல்லித்தரேன். சும்மா இது இன்ட்ரோடக்ஷனில் ஜஸ்ட் கிராசிங் திஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வில் மூவ் பேக் டு த டாபிக். ஸோ அப்போ இது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரு, இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரு. இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன வித்தியாசம் பார்க்குறேன்னா, இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு டிஃப்ளெக்ஷன் அதிகமாக தேவை கிடையாது. டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்வீசபிலிட்டியை மீட் பண்ணாது. சரியா? நாங்கள் உட்காந்துருக்கேன், என் தலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்களா? என்ஷியெல்லாம் அந்த ஹாலை விட்டு ஓடுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ எப்போதுமே ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபோர்ஸை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுறது? ஈஸியாக ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவேன். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் ஸ்டெபிலிட்டியும் தான் தேவை. சரியா? எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான விஷயம் வந்து எஸ் ஸ்கொயர். பிரைமரி கிரைட்டீரியா வந்து ஸ்ட்ரென்த்து,
செகண்டரி கிரைட்டீரியா வந்து ஸ்டிஃப்னஸ். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு ஸ்ட்ரக்சரை நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஸ்கொயர்னா அதில் ஃபர்ஸ்ட் எஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் தி செகண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டிஃப்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் அது வந்து ஸ்டிஃபராக இருக்கணும். ஸ்டிஃபர்னா என்னன்னா நான் எவ்வளோ தான் லோட் கொடுத்தாலும் அது கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆகணும். K is equal to, I will erase this. K is equal to, listen here, very important concept, listen here, எல்லாமே interconnected. Once you understand the concept you will feel the essence of the subject. சரியா? So K is equal to P by delta. Stiffness அதிகப்படுத்திட்டீங்கன்னா K is inversely proportional to deflection. கரெக்டா? அப்போ K அதிகமாச்சுன்னா deflection குறையும். ஸ்டிஃப்னஸ் அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க டிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணிடலாம். K எப்படி அதிகப்படுத்துவீங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதிகப்படுத்துங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி அதிகப்படுத்துவீங்க? ஐ செக்ஷனை சூஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்டு. ஜஸ்ட் சி. ஸோ அப்போ எப்படி டிஃப்ளெக்ஷனை குறைக்கலாம்? ஸ்டிஃப்னஸை அதிகப்படுத்தணும். ஸ்டிஃப்னஸ் எப்படி அதிகப்படுத்துறது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதிகப்படுத்தணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி அதிகப்படுத்துறது? ஸோ எந்த செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆப்வியஸாக என்ன ஆகிடும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். Again stiffness will increase, again deflection will decrease. So this cycle will satisfy the stiffness criteria. புரிஞ்சுதா? So this is about basic. Now I'll move back to our topic. So அப்ப எப்போதுமே எதுதான் preferable? Statically indeterminate structure தான் preferable. ஏன்னா டிஃப்ளெக்ட் ஆகிறது கம்மியா ஆகும். ஏன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல டெவலப் ஆகிற மொமெண்ட் வந்து அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து குறைச்சி தரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் listen here, I'll draw again. This point is very important. Okay, please, each and every point is important. So அப்போ எப்போதுமே ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிஃபரபிள். நான் ஈஸியாக ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வி ஷுட் நாட் கோ வித் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ லோட் தரேன்னா ஸோ இதுக்கு தான் என்ன ஆகும்? டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து மொமெண்ட் டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் ப்ரிஃபரபிள். ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ் கான்செப்ட். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். நான் listen here. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சருக்கு பார்க்கலாம், அடுத்து வந்து பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சருக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர், தென் வில் மூவ் டு பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா போகலாம். பீம். ஸோ பீம் சி, இந்த மொத்த டிஎஸ்சியுமே நீங்கள் ஒரே கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம். எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை படிப்போம். ஏன் அதை படிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ அதையும் படிக்கணும். பட் வித்தவுட் யூசிங் தட் ஃபார்முலா ஹவு டு சால்வ் தி ப்ராப்ளம். ஓகே, தட் இஸ் அ ஸ்பெஷல் திங் இன் அவர் கிளாஸ். சரியா? ஸோ ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஃபார்முலா இல்லாமல் எல்லா கேள்விகளையும் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ப்ளீஸ் லிசன். ஸோ இப்போ பீம், ஸோ ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். லிசன் ஹியர். ஸோ ds is equal to DSE plus DSI minus R. Again I'll repeat. So ds is equal to DSE plus DSI minus R. ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன் ஹியர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். DSE அப்படின்னா external static indeterminacy. DSI அப்படின்னா internal static indeterminacy. R அப்படின்னா என்னன்னா ரிலீஸ். ஆர்ன்றது என்ன? ரிலீஸ். இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ரிலீஸ் இருந்தது அப்படின்னா அந்த ரிலீஸை வச்சு நான் ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம். சரியா? இப்போ ஒரு ரிலீஸ் இருக்குன்னா அந்த ரிலீஸ் வந்து எனக்கு ஒரு அன்னோன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண எனக்கு உதவி செய்யும், ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரலைஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கால்குலேட்டிங் டிஎஸ் அண்ட் திஸ் இஸ் யூனிவர்சல். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி plus internal static indeterminacy minus release. இதில் எப்போதுமே பீம்க்கு வந்து DSI வந்து 0. ஆல்வேஸ் ஃபார் பீம் த இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் 0. ஏன் அப்படின்றத இன்னும் ஒரு 10 minutesல சொல்கிறேன். give me 10 minutes. I'll explain why DSI is 0 for beam. அப்போ பீமில் ரெண்டு விஷயம் தான் வரும். என்ன வரும்?
ஒன்று எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வரும், அப்படி இல்லைன்னா என்ன வரும், ரிலீஸ் வரும். ஸோ அப்போ பீம்க்கு என்ன எக்ஸ்பிரஷன், டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்இ மைனஸ் ரிலீஸ். ஸோ ஏன் இங்கே டிஎஸ்ஐ வரல அப்படின்னா பீம்க்கு வந்து இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்து 0. ஏன் அப்படின்றத ஃப்ரேம் வரப்போ சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இது ஏன் 0 அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஜஸ்ட் ஹேவ் அ அசம்ஷன் இட் இஸ் 0. ஸோ அப்போ பீமுக்கு நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும், அடுத்து ரிலீஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பண்ணிட்டேன்னா I can solve any problem in beam. I will show you, okay, step by step. Now listen here. So அப்ப DSC அப்படினா என்ன, இப்பதான் சொல்லி கொடுத்தேன். DSC ன்றது external static indeterminacy, கரெக்ட்டா? So DSC is given by external static indeterminacy, that is equal to number of unknown minus number of equilibrium equation. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். So DSC ன்றது என்ன, அந்த ஸ்ட்ரக்சர்ல எத்தனை unknown இருக்கு மைனஸ் எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஎஸ்சி. சார் ரிலீஸ் அப்படின்னா என்ன சார்? எஸ், ஐ வில் ஷோ யூ த பிக்சர் ஃபர்ஸ்ட், தென் இல் கோ டு தி தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இப்போ ரிலீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸில் 2 டைப் தான் நமக்கு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ், சரியா, ஒரு பிரிட்ஜ் அரேஞ்ச்மெண்ட். திஸ் இஸ் அ வெரி குட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்னல் ஹிஞ்ச். ஒன்றும் இல்லை, ஒரு பீமை இந்த 2 அபார்ட்மெண்ட்லையும் நான் வச்சுருக்கேன். இது ஒரு பீம், சரியா, இந்த பீமை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சியும் டியும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்னல் ஹிஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன், ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஹிஞ்ச் அகைன். ஸோ இது ஒரு பீமு, இது ஒரு பீமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர். ஸோ அந்த கேண்டிலிவர் வந்து இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை வந்து இந்த கேண்டிலிவர் மேலே இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேண்டிலிவர்னு வைங்க. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் கேண்டிலிவர், ஓகே, அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், சரியா. ஸோ அப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து என்ன பண்ணாது, இதுக்கு வந்து அன்ஸ்டேபிள், கரெக்டா. அப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை யார் சப்போர்ட் பண்ணுறா, இங்கேருந்து ரன் ஆகிற கேண்டிலிவர் பீம். ஸோ இந்த கேண்டிலிவர் பீம் வந்து என்ன பண்ணுது, இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை தாங்கி பிடிக்குது. ஸோ அப்போ இதை வந்து நான் கேண்டிலிவர் மேலே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஹிஞ்ச். சார் இது ப்ராக்டிக்கலாக எங்கே சார் இருக்கும்? எஸ், லிசன் ஹியர். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா மெட்ரோ ஸ்டேஷன், சரியா. மெட்ரோ ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, அண்ணா நகர் இல்லை அம்பாள் நகர். ஸோ அந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கணும், சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் விஷுவலைஸ். ஸோ இப்போ நான் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லேயும் போகணும், ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் வரணும், கரெக்டாக. அப்போ ஸ்டேஷன் வந்து லெஃப்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரைட்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒருவேளை டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது, டிராஃபிக் கன்ஜஸ்டட் ஏரியா அப்படின்னா இப்போ நான் இங்கேயும் ஒரு ஸ்டேஷன் செட் பண்ணிட்டேன், இங்கேயும் ஒரு ஸ்டேஷன் செட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஆப்வியஸாக ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ரன் ஆகும். ஆனால் அதை நான் சப்போர்ட் பண்ணணும்னா கரெக்டாக ரெகுலர் இன்டர்வலில் காலம் கொடுக்கணும், கரெக்டாக. ஸோ பீம் போட்டுட்டேன், ஸ்லாப் போட்டுட்டேன், அது கீழே கண்டிப்பாக என்ன இருக்கணும், பியர் கொடுக்கணும். இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ரெகுலராக காலம் கொடுத்தீங்க அப்படின்னா டிராஃபிக் போக முடியுமா? பாசிபிளே கிடையாது, சாத்தியமே கிடையாது, கரெக்டாக. ஸோ அப்போ அந்த பீமை சப்போர்ட் பண்ண நம்ம என்ன பண்ண முடியாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல என்னால் காலம் வந்து ரெகுலர் இன்டர்வலில் தர முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், வெரி சிம்பிள். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுதா, அதை வந்து ஒரு கேண்டிலிவராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு கேண்டிலிவர் பீம் ரன் ஆகும். அப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், எக்ஸாக்ட்லி த சேம் மேனர். இங்கேருந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை இந்த ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வாங்க. ஸோ அப்போ கேண்டிலிவர் வந்து ஸ்டேபிள், கரெக்டாக. ஸோ கேண்டிலிவர்னால் என்ன, ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ஃப்ரீ அட் அதர் எண்ட். ஒரு சர்டைன் லென்த் வரைக்கும் அது நிற்கும். அதுக்குமே வந்து ஹையர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓவராங்க தரக்கூடாது. அதாவது ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து இந்த லென்த் இருக்குல்ல, அந்த லென்த்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு தர முடியாது. அதுக்கும் ஒரு சில என்ன சொல்கிறது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஆர்சிசியில். ஸோ அப்போ இந்த சைட்லேருந்து கேண்டிலிவர், இந்த சைட்லேருந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டிலிவர் மேலே வச்சுருவாங்க. அப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை யார் தாங்கி பிடிப்பா, கேண்டிலிவர். அப்போ இந்த இடத்துல நான் ஒரே காலம் கொடுத்தா போதும். இதை நோட் பண்ணுங்கள், டிராஃபிக் அதிகமாக இருக்க இடத்துல 2 சைட்லேயும் ஸ்டேஷன் இருக்குன்னா ஒரே காலம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய காலமாக இருக்கும். இனி போகிறப்ப பாருங்கள், தயவு செஞ்சு ஒரு பெரிய காலம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இந்த சைட்லேருந்து ஒரு கேண்டிலிவர் ரன் ஆகும், இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ரன் ஆகும். ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை இந்த கேண்டிலிவர் மேலே பிளேஸ் பண்ணுவான். பிளேஸ் பண்ணுறது, ஸோ ஒரு பீம் மேலே இன்னொரு பீம் வைக்கிறது தான் நான் இன்டர்னல் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி ஃபிகர் ஆஃப் தி இன்டர்னல் ஹிஞ்ச், புரியுதா? ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும்.
இப்போ இன்டர்னல் ஹிஞ்சினால எனக்கு என்ன நல்லது, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகுது, ஒரு நண்பன். இன்டர்னல் ஹிஞ்ச் இந்த ரிலீஸுன்றதே நமக்கு ஒரு நண்பன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட வேலைகளை குறைக்கும். ஒன்ஸ் அகெயின் லிசன் ஹியர், ஃபைன், நோ இஷ்யூஸ், லிசன் ஹியர். ஸோ இப்போ ரிலீஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி. என்னோட கேல்குலேஷன் ஒர்க்கை இன்டர்னல் ஹிஞ்சுன்னு சொல்லணும், ஹிஞ்சிடு பீம் சொல்லக்கூடாது. ராங் டேர்ம், சி தட் இஸ் நோன் அஸ் ஹிஞ்சிடு பீம் சொல்லக்கூடாது. தப்புமா, ஹிஞ்சிடு பீம்ன்றது வேற, அதை நான் எழுதிடுறேன். இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லணும், இன்டர்னல் ஹிஞ்ச். சரியா? திஸ் இஸ் த கரெக்ட் டெர்மினாலஜி டு பி யூஸ்டு. இது வந்து ரிலீஸில் வரும். சரியா? நம்ம நண்பன், நம்மளோட ஃப்ரெண்டு. ஏன் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா, தேங்க்யூ சார், ஒன் செகண்ட்மா. இப்போ ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் ஹியர். ஸோ ஒருவேளை இன்டர்னல் ஹிஞ்ச் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இது ஒரு ஜென்ரல் லோடிங் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். சரியா? ஜென்ரல் லோடிங்னா என்ன? இன்க்ளைன் லோட். சரியா? ஃபார் நவ் ஜஸ்ட் அன் அசம்ஷன். இந்த இடத்துல இன்டர்னல் ஹிஞ்சை மறந்துடுங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சொல்லுங்க? இது ஏ, இது பி. இங்கே ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இங்கே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், இங்கே ஒரு மொமெண்ட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல 3 அன்னோன் டெவலப் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஏன்னா அது ரோலர். சரியா? ஸோ அப்போ இன்டர்னல் ஹிஞ்ச் இல்லாமல் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எத்தனை அன்னோன்னு? சப்போர்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அன்னோன்னு, சப்போர்ட் பியில் 1. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 4. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் எத்தனை? V0 M0 H0. ஸோ அப்போ 3. ஸோ அப்போ டிஎஸ் என்ன? டிஎஸ்இ that is equal to unknown minus equilibrium equation. அப்போ 4 minus 3 that is equal to 1. அப்போ static indeterminacy என்ன அந்த பீம்க்கு? 1. static indeterminacy of this structure is 1 without considering the internal hinge. ஒருவேளை internal hinge இருக்கு அப்படின்னா இந்த internal hinge வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஈக்குவேஷன் வரும். ஒரு internal hinge இருக்கு, அதில் 2 மெம்பர் ஜாயின் ஆகுனா எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ சம்திங் லைக் எக்ஸ்ட்ரா கிஃப்ட். சரியா? ஃப்ரீ ஹிட் மாதிரி. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? சமேஷன் மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு ஈக்குவேஷன் என் கைக்கு வந்துடும். எத்தனை அன்னோன் இருக்கு? எக்ஸ்ட்ராவா ஒரு அன்னோன் இருக்கு, எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. எப்படி? பை ஹெல்ப் ஆஃப் இன்டர்னல் ஹிஞ்ச். ஏன்னா ஹிஞ்ச் வந்து மொமெண்ட் எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ஹிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்டர்னல் ஹிஞ்ச். நம்ம நீ இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்டர்னல் ஹிஞ்ச். இது பாருங்க, இது மொமெண்ட்டே எடுத்துக்காது. ஜஸ்ட் ரொட்டேட் இட். இது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணீங்கன்னா திஸ் won't resist any moment. கரெக்டா? இதுதான் இன்டர்னல் ஹிஞ்ச். ஓகே, அகைன் அவங்க காலில் இருக்குல்ல, அதுவுமே இன்டர்னல் ஹிஞ்ச் தான். ஸோ அப்போ இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து என்ன ரெசிஸ்ட் பண்ணாது? மொமெண்ட் ரெசிஸ்ட் பண்ணாது. அப்போ எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஒரு அண்ணனே நான் என்ன பண்ணிடலாம்? இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ -1. ஸோ அப்போ ரிலீஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியா, இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் டு n-1. வெரி இம்பார்ட்டன்ட், ஹேவ் ஏ ஸ்டார் மார்க். ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கு அப்படின்னா அதில் எத்தனை ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n-1. என்னன்றது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயினிங் அட் தி இன்டர்னல் ஹிஞ்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஹிஞ்சுக்கு லெஃப்ட்டில் ஒரு மெம்பர் இருக்கு, ரைட்டில் ஒரு மெம்பர் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ரிலீஸ் என்ன? இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா ரிலீஸ் என்ன? n-1. எத்தனை மெம்பர் இருக்கு? 2 மெம்பர் இருக்கு. ஸோ 2 - 1. அப்போ ரிலீஸ் என்ன? 1. கரெக்டா? ஸோ அப்போ டிஎஸ் அப்படின்றது என்ன? லிசன் ஹியர். What is static indeterminacy? Very important, listen here. So static indeterminacy for beam is given by external static indeterminacy minus release. Correct? So it is equal to external static indeterminacy minus release. So DSC என்றது என்ன? unknown minus equation. So எத்தனை unknown இருக்கு? இங்க 3, இங்க 1, 4 unknown. எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? நார்மலா 3 ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப DSC வந்து 4ல 3 போச்சுனா 1. So 4 - 3 1. கரெக்ட்டா? 4 - 3 1 minus release என்ன? internal hinge-க்கு release எப்படி calculate பண்ணோம்? very important, n-1. so the release for internal hinge is given by n-1. n என்றது வந்து பாத்தீங்கன்னா number of members joining at the internal hinge. so அப்போ வந்து 2 மெம்பர் இருக்கு,
அப்போ ரெண்டையும் ஒன்றையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1. ஸோ 1 minus 1. ஸோ வாட் இஸ் த ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி? 0. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் 0. எப்படி? பிகாஸ் ஆஃப் தி இன்டர்னல் ஹிஞ்ச். அதனால தான் இந்த ரிலீஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ரிலீஸ் which comes under the internal hinge. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். listen here. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன் செகண்ட். இதில் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? இதுக்கு ரிலீஸ் சொல்லுங்க. கால்குலேட் அண்ட் சேவ் த ரிலீஸ். இது ஒரு மெம்பர், சரியா? இது ஒரு மெம்பரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சேவ் த வேல்யூ ஃபார் ரிலீஸ் ஃபார் த இன்டர்னல் ஹிஞ்ச். எத்தனை மெம்பர் இருக்கு சொல்லுங்கப்பா. இதுக்கு என்ன ரிலீஸ் வரும்? ஸோ இது மெம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 மெம்பர் இருக்கு. இப்போ எனக்கு ரிலீஸ் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. ஸோ 10 மெம்பர்ஸ் ஆர் ஜாயின்ட் அட் தி இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ இந்த ஜங்ஷனில் வந்து 10 மெம்பர் சுற்றி ஜாயின் ஆகுது. அப்போ ரிலீஸ் என்ன வரும்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரிலீஸ்? மேக் இட் ஃபாஸ்டர் சொல்லுங்க. இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா வெரி குட் 9. ஸோ எப்படி? n - 1. அவன் எத்தனை மெம்பர் வேணால் கனெக்ட் பண்ணிட்டோம். 1000 மெம்பர் கூட கனெக்ட் ஆகட்டும். 1000 மெம்பர் கனெக்ட் ஆச்சுன்னா வாட் இஸ் த ரிலீஸ்? 1000 - 1 999. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மெம்பர் இருக்கு. ஸோ அப்போ ரிலீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரிலீஸ் இஸ் given by 10 - 1 that is equal to 9. ஸோ அப்போ internal hinge க்கு ரிலீஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? For internal hinge release is given by number of members at junction minus 1. number of members at junction minus 1. very important. இது தெரிஞ்சாலே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அவன் கேட்குற முக்காசி கேள்வி வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் வச்சு தான் இருக்கும், சரியா? வெரி வெரி ரேர். மற்ற ரிலீஸ்லாம் கேட்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ 99% வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் தான் வரும், சரியா? ஸோ இப்போ ரிலீஸ் இஸ் given by n minus 1. என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மீட்டிங் அட் தி ஜங்ஷன் ஆஃப் தி இன்டர்னல் ஹிஞ்ச் ஆர் நம்பர் ஆஃப் வாட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம், சரியா? ஸோ எத்தனை மெம்பர் மீட் ஆகுதோ இந்த ஜங்ஷனில் அதுலேருந்து ஒன்றை டிடெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ரிலீஸ். ஐ ஹோப் யூ காட் தி கான்செப்ட் ஆஃப் வாட் டு சே இன்டர்னல் ஹிஞ்ச். இப்போ அடுத்த டைப் ஆஃப் ரிலீஸ் போகலாம். லிங்க். சார் சிம்பிளாக எனக்கு லிங்க்னா என்னன்னு சொல்லுங்கள் சார். அப்படின்னா ஒரு லேமெண்ட், அதாவது படிப்பறிவிலே இல்லாதவங்க கிட்ட, எதுவுமே படிக்கல, அவங்ககிட்ட லிங்க் எப்படின்னு புரிய வைங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருப்பீங்களா? விண்டோவில் இருக்கும், கரெக்டாக விண்டோவில் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். இதுதான் வந்து லிங்க்கு, சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு லேமேன் லாங்குவேஜ். ஒரு 10th ஃபெயில் ஆனவங்க கிட்ட இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுதான் லிங்க் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்போ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் வந்து எப்போதுமே 2 ரிலீஸ் இருக்கும். எப்போதுமே வந்து 2 ரிலீஸ் ஒரு லிங்க்குக்கு. பர் லிங்க் 2 ரிலீசஸ். ஹவு? அகைன் திஸ் won't resist any moment. ஸோ இது ஒரு இதில் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு. லிசன் ஹியர். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, திஸ் இஸ் பாயிண்ட் பி, சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல மொமெண்ட் அபவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, அகைன் மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த லிங்க் எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல ஒவ்வொரு ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து மொமெண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணாது. இட் won't resist மொமெண்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன். எப்படி? சமேஷன் m0 ஒரு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன் ஏல, சமேஷன் mb0 இன்னொரு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன். அப்போ எனக்கு எத்தனை ரிலீஸு? ஒரு லிங்க்குக்கு 2 ரிலீஸ். ஸோ பர் லிங்க் 2 ரிலீஸ். ஸோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்? 2 force will be released. Why? Because 2 ஈக்குவேஷன். இந்த சமேஷன் m is equal to 0 வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து இந்த சமேஷன் mb is equal to 0 வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அப்போ 1 + 1. ஸோ ஒரு லிங்க்குக்கு 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். இதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் திங்க் பண்ணலாம். எப்படி அப்படின்றத சொல்லித்தரேன். லிசன் ஹியர். இதுதான் வந்து லிங்க். சார் லிங்க் சில லிங்க்னா என்ன சார்? மெக்கானிக்கலில் படிப்பாங்க. அதெல்லாம் ஃப்ரேம் மிஷினரியில் வரும். மிஷினரி, சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மிஷினாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதுதான் வந்து லிங்க், சரியா? அந்த டி இருக்குல்ல, டின்றது ஒரு லிங்க்கு, சிடின்றது ஒரு லிங்க்கு, சரியா? ஸோ இதுதான் வந்து லிங்க். ஸோ இப்போ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்னு சொன்னால் 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ பர் லிங்க்
2 forces will be released. How, sir? Yes, listen here. How? Listen here. So அப்ப இங்க வந்து என்ன பண்ணலாம்? Summation of moment about E is equal to 0. ஒரு equation, extra equation. இங்க summation of moment about D is equal to 0. See, இது வந்து பாத்தீங்கன்னா extra equation. Don't confuse. நார்மலா 3 equation இருக்குல. நார்மலா என்ன equation இருக்கு? Summation V0, summation H0, summation M0. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2 ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, புரியுதா? இதில் இது ஆட் ஆகாது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது தனி. ஜென்ரலாக யூஸ் பண்ணுற 3 ஈக்குவேஷன் தனி. அது இல்லாமல் இந்த மாதிரி லிங்க் இருந்ததுன்னா இங்கே ஒரு அன்னோனை இந்த சமேஷன் M0 வச்சு நான் அழகாக கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி இங்கே இன்னொரு அன்னோனை இந்த சமேஷன் M0 வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ ஒரு லிங்க்குக்கு எத்தனை ரிலீஸ் இருக்கும்? ஆல்வேஸ் 2 ரிலீஸ் per link. ஸோ லிங்க்கை நீங்கள் எப்படி யோசிக்கலாம்? 2 இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் 1ன்னு அசீம் பண்ணிக்கோங்க. லிசன் ஹியர். அப்படியும் யோசிக்கலாம். இதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். இந்த லிங்க்கே எனக்கு தெரியல, லிங்க்னா என்னன்னு நான் படிக்கல. அப்படி இருந்தாலும் நான் எக்ஸாமில் எழுதலாம். எப்படி? இதை வந்து இன்டர்னல் ஹிஞ்சுன்னு அசீம் பண்ணிக்கோங்க. அசீம் திஸ் ஆஸ் இன்டர்னல் ஹிஞ்ச். லிசன் ஹியர். லிசன் ஹியர் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, இன்டர்னல் ஹிஞ்ச் 1 அப்படின்னு அசீம் பண்ணிக்கோங்க. இதை இன்டர்னல் ஹிஞ்ச் 2 அப்படின்னு அசீம் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாட் இஸ் த ரிலீஸ் ஃபார் இன்டர்னல் ஹிஞ்ச்? வாட் இஸ் த ரிலீஸ் ஃபார் கால்குலேட்டிங் த இன்டர்னல் ஹிஞ்ச்? n மைனஸ் 1. கரெக்டா? ஸோ n மைனஸ் 1. அப்போ இந்த இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை மெம்பர் ரன் ஆகுது? இங்கே ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர். அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹிஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா IH1. ஸோ அப்போ ரிலீஸ் 1. ஸோ எத்தனை மெம்பர் வந்து ஜாயின் ஆகுது? 2 மெம்பர் ஜாயின் ஆகுது. ஸோ 2 மைனஸ் 1 that is equal to 1. கரெக்டா? கம் ஹியர். இப்போ வந்து இதை வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் 2வாக கன்சிடர் பண்ணுங்க. சரியா? அப்போ இங்கே ஒரு மெம்பர் ரன் ஆகுது, இங்கே ஒரு மெம்பர் ரன் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் 2 மெம்பர் வந்து ஜாயின் ஆகுது. அகைன் வாட் இஸ் த ரிலீஸ் ஃபார் இன்டர்னல் ஹிஞ்ச்? ஸோ ரிலீஸ் இஸ் given by நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின்ட் at the junction minus 1. ஸோ அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ 2 மெம்பர் ஜாயின் ஆகுது. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ இந்த இன்டர்னல் ஹிஞ்சுக்கு ஒரு ரிலீஸு, இந்த இன்டர்னல் ஹிஞ்சுக்கு ஒரு ரிலீஸு. ஸோ இப்படியே நான் யோசிக்கலாம். ஒருவேளை லிங்க் கான்செப்ட் தெரியல, ஜென்ரலாக ஒரு லிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிடலாம்? 2 ரிலீஸ். ஏன்னா 2 பாயிண்ட்லேயும் ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல என்ன வரும்? சமேஷன் M0 போட்டு 2 பாயிண்ட்ல 2 எக்ஸ்ட்ரா அன்னோன் வந்து நான் கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி இல்லை, எனக்கு லிங்க் வேண்டாம் சார், எனக்கு இன்டர்னல் ஹிஞ்ச் சொல்லி கொடுங்கன்னா, எஸ் இது இன்டர்னல் ஹிஞ்ச் 1ஆக கன்சிடர் பண்ணுங்க, இது இன்டர்னல் ஹிஞ்ச் 2ஆக கன்சிடர் பண்ணுங்க. இதில் ரிலீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடுங்க. எத்தனை? 2 மைனஸ் 1 1. அகைன் இதை இன்டர்னல் ஹிஞ்ச் 2ஆக மாற்றிக்கோங்க. அப்போ 2 மெம்பர் ஜாயின் ஆகுது. 2 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ரிலீஸு? ஆப்வியஸாக 2 ரிலீஸ் தான் வரும். சரியா? ஸோ அப்போ ரிலீஸில் இப்போதைக்கு நான் 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லிங்க். ஸோ இது இப்படி தான் லிங்க் இருக்கும் ப்ராக்டிக்கலாக. ஸோ வாட் இஸ் தி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஃபார் பீம்? சரியா? ஸோ பீம்க்கு அப்போ எப்படி ஜெனரலைஸ் பண்ணலாம்? லிசன் ஹியர். ஸோ ds is equal to DSE மைனஸ் ரிலீஸ். சரியா? ஸோ DSE மைனஸ் ரிலீஸ். DSEன்றது என்ன? எக்ஸ்டர்னல் static indeterminacy. ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் indeterminacy. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ ரிலீஸில் வந்து 2 சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்டர்னல் ஹிஞ்சு. கரெக்டா? ஸோ இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குன்னா ரிலீஸ் வந்து எப்படி போடுவோம்? ரிலீஸ் வந்து n மைனஸ் 1. கரெக்டா? ஸோ இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? n மைனஸ் 1. என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின்ட் அட் தி ஜங்ஷன். ஒருவேளை லிங்க் இருக்குது அப்படின்னா எத்தனை ரிலீஸ்ப்பா? 2 ரிலீஸ். கரெக்டா? ஸோ அவ்வளோதான். இந்த விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் அட்டன் 10% ஆஃப் த கொஷின் இன் பீம். எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரே விஷயம், என்ன விஷயம்னா, ஜென்ரல் லோடிங்னா எல்லா ரியாக்ஷனும் டெவலப் ஆகும், வெர்டிக்கல் லோடிங்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. அதே மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன்னா ஈக்குவேஷனும் யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 கான்செப்ட் 3 கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா
you can attend any question in beam. சரியா? I will give you some examples. சரியா? solve பண்றீங்களா? Take down the example and make it faster. இதை practice பண்ணுங்க, அப்பதான் you will feel the essence. Okay? So take down the question and say me the answer. Take down the first question. I hope you got this concept, right? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Make it faster. I hope everyone got the concept right. Any doubt in this? Respond பண்ணுங்க. Any doubt in this? Shall we proceed to the numerical session? Numerical போலாமா? Make it faster. Respond பண்ணுங்க, next போலாம். Numerical start பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து இது மொத்தமா அந்த கான்செப்ட் வந்து புரியும். I hope you got my concept right. Respond. Make it faster. Respond ma. Is it clear? Yes, very good. Fine. So we will start the structure. Please calculate the static indeterminacy of the beam. Okay. Static indeterminacy of the beam shown in the figure. I will draw here. Let us see how fast you are answering. நீங்க எவ்வளவு fast answer பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். So this is question number 1. So the beam இப்படி ரன் ஆகுது. So இந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா I will give you this is roller. Again I will give you hinge here. சரியா? So internal hinge வந்து எந்த இடத்துல தரேனா இங்க தரேன். சரியா? So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு internal hinge. So calculate the static indeterminacy of the structure and your time starts now. The time starts now. Make it faster. So what is the static indeterminacy of the structure? Calculate பண்ணி சொல்லுங்க. Make it faster. What is ds? Calculate and say me. ds வந்து calculate பண்ணி சொல்லுங்க. So this is the structure given to you. Make it faster. I will give you 1 minute. இது வந்து பாத்தீங்கன்னா ரோலர், இது வந்து பாத்தீங்கன்னா hinge support. So please calculate the static indeterminacy and give the answer for this question. Make it faster. Make it faster. Let us see. What is the answer for this question? ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கப்பா. ஜென்ரல் லோடிங் அதையும் சொல்லிடுறேன். ஜென்ரல் லோடிங்க்கு சரியா? ஸோ இன்க்ளைன் லோடிங் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 let us செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அது ஜென்ரல் லோடிங்கா டிரான்ஸ்வர்ஸ் லோடிங்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் லோடிங் வச்சு போடலாம். ஸோ இப்போ ஜென்ரல் லோடிங் அப்படின்னா சரியா, அப்போ வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல் லோடு ஆக்ட் ஆகுது. இப்போ சப்போர்ட் ஏக்கு வாங்க. சப்போர்ட் ஏ வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அப்போ எத்தனை அன்னோன் டெவலப் ஆகும்? HA, VA and MA. கரெக்டா? HA, VA and MA. Now support B. Support B வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? 1. கரெக்டா? ஸோ ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா இது வந்து என்ன சப்போர்ட்? இது வந்து ஒரு ரோலர் சப்போர்ட். கரெக்டா? ஸோ அப்போ ரோலர் சப்போர்ட்னால ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகும். சப்போர்ட் சிக்கு வாங்க. சப்போர்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ சப்போர்ட் சியில் 1 வெர்டிக்கல் ரியாக்ஷன் வில் டெவலப். இன் அடிஷன் டு தட் 1 ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வில் டெவலப். சரியா? ஏன்னா இது வந்து ஜென்ரல் லோடிங். ஸோ அப்போ சப்போர்ட் ஏல எத்தனை அன்னோன் இருக்குப்பா? 3 அன்னோன் இருக்கு. சப்போர்ட் பியில் ஒரு அன்னோன், சப்போர்ட் சியில் ஒரு அன்னோன். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா இருக்கு? 3 + 1 + 1. ஸோ 3 + 1 + 1. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 3. கரெக்டா? ஸோ அப்போ வாட் இஸ் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஆஃப் எனி பீம்? தட் இஸ் given by external static indeterminacy minus release. கரெக்டா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு external static indeterminacy minus release. So external static indeterminacy என்றது என்ன? What is DSC? So DSC is equal to number of unknown minus number of equation. So அங்க மொத்தமா எத்தனை unknown இருக்கு? 5 unknown இருக்கு. கரெக்ட்டா? So டோட்டலா 5 unknown இருக்கு. எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன் இருக்கு. So அப்ப DSC is equal to 5 minus 3, that is equal to 2. So external static indeterminacy எவ்வளோ? இந்த ஸ்ட்ரக்சருக்கு 2.
is 4, 5 only. 5 only ma. That's very good. Very good here 1. Yes, 6. Very good. The horizontal reaction consider பண்ணல. Very good Arul Siva. Yes. See, be careful. இங்க 3, இங்க 1, so 4, இது 5. இந்த horizontal reaction சேர்த்தீங்கன்னா 6. Okay. I didn't notice that horizontal reaction. Be careful. So அப்ப எத்தனை unknown இருக்கு? 6 unknown இருக்கு. கரெக்ட்டா? Isn't it? So totally 6 unknown. Be careful. So கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுங்க. Please. Very good. Arul Siva. So அப்ப A ல வந்து 1 2 2 3 சரியா? இதுல 3 plus B ல 1 4 C ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. கரெக்ட்டா? C ல வந்து 2 இருக்கு. இது 1 இது 1. So 2. Vertical reaction 1, horizontal reaction 1. Very good. You are attentive. Okay. So total number of unknown is 6. I didn't notice the H. சரியா? சார் எப்படி சார் இதுல 3 இதுல 1 இதுல 2. So 3 2 1 ஆட் பண்ணீங்கன்னா what? You will get 6. கரெக்ட்டா? So அப்ப how many unknown? 6 unknown. Equilibrium equation is 3. So what is ds? ds is equal to dsE minus release. கரெக்ட்டா? External static indeterminacy minus release. So அப்ப dsE ன்றது என்ன? Unknown minus equation. So அப்ப எத்தனை unknown இருக்கு மொத்தமா? 6 minus equation வந்து 3. So அப்ப dsE என்ன? 3. What is static external static indeterminacy? 3. That is equal to 3 minus release. So what is the release here? Listen here. ஒரு internal hinge இருக்கு. கரெக்ட்டா? So இப்ப இந்த internal hinge க்கு release எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? n minus 1. n ன்றது என்ன? Number of members joined at the junction. So எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? இங்க ஒரு மெம்பர், இங்க இன்னொரு மெம்பர். So ரெண்டு மெம்பர் ஜாயின் ஆகுது. So release என்ன? 2 minus 1, that is equal to 1. Okay. So release என்ன? 1. So this beam is statically indeterminate of degree 2, or the degree of static indeterminacy of the structure is 2. புரிஞ்சுதா? That's it. So that is about the concept. I hope you all got this concept right. Next போலாமா? Any doubt in this? Any doubt in this? Respond. Make it faster. Next problem போலாம். Any doubt in this ma? Please respond. Doubt இல்லனா சொல்லுங்க, next போயிடலாம். I'll give you next numerical. Shall we move to next numerical? Respond. Next போயிடலாமா? Yes. Good. We'll move to the next concept. Listen here. Take down this structure. Calculate the static indeterminacy of the beam as shown in the figure. So ஒரு fixed support. Okay, next வந்து பாத்தீங்கன்னா I'll give you இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு roller support எடுத்துக்கோங்க. Roller support. Okay. Again here calculate the static indeterminacy of the structure shown in the figure. சரியா? So இதுக்கு வந்து எனக்கு static indeterminacy calculate பண்ணி சொல்லுங்க. Make it faster. Your time starts now. Your time starts now. So A, the B, the C. Please calculate and send me the value of ds. Make it faster. See, dsi is always 0. அது நீங்க calculate பண்ணனும் அவசியமே கிடையாது. Okay. beam னு வந்துட்டாலே dsi 0 தான். சரியா? I will give you 60 seconds. கரெக்ட்டா 60 seconds தரேன். 60 secondsல ஆன்சர் சொல்லுங்க. Make it faster. The time starts now. Count the timing. எவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட என்ன சொல்றது analytical power வந்து increase ஆகும். சரியா? So solve as quick as possible. What is the answer? Load okay, very good. I will give general loading. Always assume general loading. ஒருவேளை எந்த ஒரு லோடும் இல்லனா general loading assume பண்ணுங்க. Assume as general loading always. எப்போதுமே லோட் கொடுக்கல அப்படினா நம்ம என்ன assume பண்ணனும்னா general loading தான் assume பண்ணோம். Make it faster. Make it faster. What is the answer for this? What is the static indeterminacy of the beam? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க.
What is the answer for this question? We'll solve this problem step by step. இப்போ support A, so general loading அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ support Aல என்னென்ன reaction develop ஆகும்? Horizontal reaction, one vertical reaction, one moment, கரெக்டா? one moment. ஸோ அப்போ support Aல எத்தனை unknown? 3 unknown, கரெக்டா? ஸோ அப்போ support Bக்கு வாங்க. support B வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட். ஸோ ரோலர் சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் டெவலப் ஆகும், VB. அப்போ சப்போர்ட் பியில் எத்தனை அன்னோன்? ஒன்லி ஒன் அன்னோன். இப்போ சப்போர்ட் சிக்கு வாங்க. சப்போர்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச்டு சப்போர்ட், கரெக்டாக? ஸோ ஹிஞ்ச்டு சப்போர்ட்னா ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஒரு ஹரிசான்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஸோ டோட்டலாக சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அன்னோன். ஓகே, ஸோ ஏல நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 3, இன் பி நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 1, and C the number of unknown is 2. So what is the total number of unknown? Be careful. 3, 1 and 2. So 3 plus 1 plus 2. So number of unknown is given by 6. Correct? இப்போ எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? ஈக்குவேஷன் வந்து எப்போதுமே 3 தான். By default general loading அப்படினா 3 ஈக்குவேஷன். So what is ds? So ds is equal to DSE minus R. சரியா? DSE minus R. DSE ன்றது என்ன? External static indeterminacy. So external static indeterminacy எப்படி கண்டுபிடிக்கிறது? Number of unknown minus number of equilibrium equation. சரியா? So unknownல இருந்து ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ இப்போ ஆர்ல இருந்து 3 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 3. ஸோ டிகிரி ஆஃப் external static indeterminacy is what? 3. So அப்ப DSE எவ்வளோ? 3 minus DSE calculate பண்ணியாச்சு, எவ்வளோ? 3 minus release. இப்போ ரிலீஸ் பாருங்க, இது என்ன டைப் ஆஃப் ரிலீஸ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இத லிங்க், கரெக்ட்டா? இந்த மாதிரி ரெண்டு இன்டர்னல் இருந்ததுன்னா இது வந்து லிங்க். as I said to you already, for every link there will be 2 release. ஒரு லிங்க் இருந்தது அப்படின்னா 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்கும் 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஒரு லிங்க் இருந்ததுன்னா 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். 2 லிங்க் இருந்ததுன்னா 4 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்கும் 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ 2 ஃபோர்ஸ் வில் பி ரிலீஸ்ட். வை? பிகாஸ் திஸ் இஸ் அ லிங்க். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இது இ, இது டின்னு எடுத்துக்கிறேன்னா இங்கே ஒரு சமேஷன் எம்இ 0 போட்டுக்கலாம், இங்கே சமேஷன் எம்டி 0 போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணிடலாம்? 2 எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ஒவ்வொரு லிங்க்குக்கும் 2 ரிலீஸ். ஸோ 2 ரிலீஸ் பர் லிங்க். ஸோ அப்போ எத்தனை ரிலீஸ்? ஒரு லிங்க் இருக்கு, அப்போ 2 ரிலீஸ். ஓகேவா? ஸோ 2 forces will be released per link. So what is the DSE? What is DS? That is equal to 1. So static indeterminacy of the structure is 1. Be careful. 3 ன்றது external static indeterminacy. ரிலீஸ் என்ன? இது ஒரு லிங்க். சரியா? ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்கும் 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்போ -2, that is equal to 1. So degree of static indeterminacy of the structure is 1. I hope you got this concept. Okay. So please copy this. We will move to the next concept. So இது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும், நீங்க எந்த ப்ராப்ளம் வேணா சால்வ் பண்ணலாம். You can solve any problem in this beam. Okay. So beamல இருக்க எல்லா கான்செப்ட்டையும் you can solve easily. Okay, without any hesitation. Make it faster. You can move to the next concept. Is it done? புரிஞ்சதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? மேக் இட் ஃபாஸ்டர். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் போலாமா? ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட்மா. நெக்ஸ்ட் போலாமா? இஸ் இட் டன்? ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் கான்செப்ட்? எஸ். இதுதானயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் போயிடலாம். ஓகே, we will move to the frame. சரியா?
frame அப்படினா என்ன ஒரு column ஒரு beam அப்புறம் இன்னொரு column கரெக்ட்டா சோ இதுதான் வந்து ஒரு frame frameனா என்னன்னா ஒரு beam சரியா அதுக்கு அப்புறம் இருக்க அந்த beam சப்போர்ட் பண்ற ரெண்டு காலத்தையும் சேர்த்து தான் frame இப்போ இதுக்கு static intensity எப்படி கால்குலேட் பண்ணனும்னா use the general expression what is the general expression ds is given by dsc plus dsi minus release so dsi so beam la வந்து internal static intensity is always 0 so dsi வந்து பாத்தீங்கன்னா beam la வந்து எப்போதுமே 0 கரெக்ட்டா so அப்ப dsi அப்படின்றது என்ன external static intensity so அப்ப frame க்கும் சரி truss க்கும் சரி okay for frame as well as for truss ரெண்டு கேஸ்லயே வந்து dsi வந்து டெவலப் ஆகும் சரியா dsi ன்றது என்ன internal static indeterminacy சார் அப்படினா என்ன சார் அப்படினா இப்போ ஒரு plane structure இருக்கு ஒரு plane frame இருக்குன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு plane frame இருக்கு இந்த மாதிரி ஒரு closed continuum கொடுக்குறாங்க அது மாதிரி இது வந்து closed box அப்படினு சொல்லுவேன் சரியா இந்த closed box இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை closed box இருக்கு அப்படினு பார்க்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இன்னொன்னு 2 ஓகேவா சோ இப்போ இந்த ஒரு closed box அங்க வரையறேன் பாருங்க என்ன கான்செப்ட் அப்படினா இப்போ இந்த ஒரு closed boxல இருந்து இந்த ஒரு closed box கட் பண்ண ஒரு plane frame அதாவது frame வந்து 2D ல வரைஞ்சிருக்கேன் ஒரு plane frameல இருந்து ஒரு closed box நான் கட் பண்ண அப்படினா மூணு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் அதனால தான் என்ன பண்றேன் dsi வந்து ஆட் ஆகுது பாருங்க சோ இந்த closed boxல இருந்து plane frameல இருக்க ஒரு closed box கட் பண்ண அப்படினா மூணு ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும் சோ அப்ப dsi is equal to 3c for rigid jointed plane frame okay so அப்ப internal static indeterminacy வந்து பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணனும்னா 3c internal static indeterminacy for the frame is given by 3c where c is the number of closed box where c is the number of closed box so அங்க எத்தனை closed box இருக்கு ரெண்டு closed box இருக்கு கரெக்ட்டா அப்ப dsi என்ன dsi வந்து dsi is equal to 3 into c ஏன் 3c ஏனா ஒவ்வொரு closed box நான் கட் பண்ண அப்படினா மூணு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் அதனால தான் ஒவ்வொரு closed boxம் மூணு ஃபோர்ஸ் அப்படினா நம்பர் ஆஃப் closed box n closed box இருந்துச்சுனா என்ன வரும் 3 into c for example ஒரு closed boxக்கு மூணு ஃபோர்ஸ் அப்ப 10 closed box இருந்துச்சுனா எத்தனை ஃபோர்ஸ் பா 30 ஃபோர்ஸ் கரெக்ட்டா ஒரு closed box கட் பண்ணா மூணு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்ப 10 closed box கட் பண்ணா எத்தனை 10 into 3 30 சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் 3 into c சோ அப்ப dsi எப்படி கால்குலேட் பண்ணனும் 3c dsi வந்து 3c இது எப்பனா இந்த closed box இருந்தா மட்டும் தான் சரியா 3c ன்றது என்ன நம்பர் ஆஃப் closed box நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா internal hinge இதுல வந்து லிங்க் தர முடியாது மீனிங்லெஸ் நான் வந்து போர்ட்டல் ஃப்ரேம்ல லிங்க் கொடுத்தேன் அப்படினா அது வந்து ஸ்டேபிளாவே இருக்காது அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் நம்ம தலையில தான் விழும் சரியா சோ லிங்கை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது போர்ட்டல் ஃப்ரேம்ல எஸ்டாப்லிஷ் பண்ண முடியாது சோ அப்ப ஒரே ஒரு ரிலீஸ் தான் வரும் என்ன internal hinge மட்டும் தான் வரும் so what is ds for frame external static indeterminacy as usual எப்படி number of unknown minus number of equilibrium equation கரெக்ட்டா so அப்ப dsi எப்படி கால்குலேட் பண்ணோம் dsi ன்றது 3 into c again I am repeating plane frame க்கு 3 into c ஏன் 3 ஏனா ஒரு closed box கட் பண்ணனா மூணு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் so அதனால தான் 3c minus release so this is how we calculate the what degree of static indeterminacy for the portal frame correcta so this is the concept புரியுதா question solve பண்ணலாமா respond so dac plus dsi minus release சரியா releaseல வந்து பாத்தீங்கன்னா internal hinge மட்டும் தான் வரும் so dsi க்கு என்ன expression 3 into c c ன்றது number of closed box any doubt on this shall we move to the numerical part respond yes numerical போலாமா fine ரஜனியா so let's start with the basics then we'll move to the advanced question calculate the static indeterminacy of the portal frame shown in the figure
calculate the static indeterminacy of the portal frame shown in the figure. Listen here. So the A, the B. Okay va? So இந்த மாதிரி ஒரு plane frame கொடுத்துட்டாங்க அப்படினா, so what is general expression for calculating static indeterminacy? That is given by ds is equal to dsc plus dsi minus release. Correct? So dsc plus dsi minus release. So first வந்து எப்போதுமே dsc கண்டுபிடிக்கணும். dsc னா support reaction நால develop ஆகிற extra force. dsi னா internal member நால develop ஆகிற extra force. So இப்போ dsc ன்றதை எப்படி calculate பண்ணுவோம்? dsc is given by number of unknown minus number of equilibrium equation. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே portal frameல வந்து பாத்தீங்கன்னா general loading தான் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் ஜெனரல் லோடிங் தான் இருக்கும். ஏன்னா அது ஃப்ரேம். அப்போ ஹரிசாண்டல் லோட ஆக்ட் ஆகும், வெர்டிக்கல் லோட ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ சப்போர்ட் ஏல ஃபிக்ஸ்டு சப்போர்ட் எத்தனை ரியாக்ஷன்? ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு மொமெண்ட். கரெக்டா? ஸோ ஹெச்ஏ, விஏ அண்ட் எம்ஏ. அதே மாதிரி சப்போர்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு மொமெண்ட். கரெக்டா? ஸோ HA, VA and MA, again HB, VB and MB. சரியா? ஏன்னா அது ரெண்டுமே என்ன சப்போர்ட்? ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அப்போ சப்போர்ட் ஏல வந்து எத்தனை அன்னோன்? 3 அன்னோன். கரெக்டா? சப்போர்ட் பியில் எத்தனை அன்னோன்? 3 அன்னோன். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் given by 3 plus 3 that is equal to 6. ஸோ சப்போர்ட் ஏல ஒரு 3 அன்னோன், சப்போர்ட் பியில் ஒரு 3 அன்னோன். ஸோ டோட்டலாக 6 அன்னோன் இருக்கு. எத்தனை ஈக்குவேஷன்? ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சருக்கு எல்லாத்துக்குமே 3 ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ சமேஷன் m0, சமேஷன் v0, சமேஷன் h0. ஸோ டிஃபால்ட்டா you'll get 3 ஈக்குவேஷன். ஸோ DSE is given by 3. ஸோ unknown minus equilibrium equation. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் என்ன? 6 minus 3 that is equal to 3. ஸோ DSE கண்டுபிடிச்சாச்சு 3. DSE முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா we should try to calculate the DSI. ஸோ DSI வந்து பாருங்க, இங்கே வந்து ஏதாவது க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்கா? எந்த ஒரு க்ளோஸ்டு பாக்ஸும் கிடையாது. ஸோ க்ளோஸ்டு பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான், க்ளோஸ்டு பாக்ஸ்னால் என்ன? இது மாதிரி இருக்கணும், சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் க்ளோஸ்டு பாக்ஸ். சரியா? இந்த மாதிரி க்ளோஸ்டு பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான், ஓகே, இந்த மாதிரி க்ளோஸ்டு பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த DSI வரும். DSI எப்படி கால்குலேட் பண்ணுறது? 3 இன்டூ நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி 6 க்ளோஸ்டு பாக்ஸ் இருந்துச்சுன்னா 3 இன்டூ C 18 வரும். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணல? க்ளோஸ்டு பாக்ஸே உங்களுக்கு தரல. கரெக்டா? ஐ ஹவ் நாட் கிவன் எனி க்ளோஸ்டு பாக்ஸ். அப்போ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் DSE? DSE இஸ் 3. DSI என்ன? 3 இன்டூ C. C வேல்யூ என்ன? 0. ஏன்னா க்ளோஸ்டு பாக்ஸே இல்லை. அப்போ DSI என்ன? 0. ரிலீஸ் என்ன? ரிலீஸ் ஏதாவது இருக்கா? ரிலீஸ் பாருங்க, இன்டர்ஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ ரிலீஸும் இல்லை. ஸோ ரிலீஸும் 0. இப்போ சொல்லுங்க, பீம்ல ஏன் நான் DSI 0 அப்படின்னு சொன்னா? ஓகே, எனி டவுட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அப்போ எந்த ஒரு க்ளோஸ்டு பாக்ஸும் இல்லை, அதனால DSI 0, ரிலீஸும் இல்லை, ரிலீஸும் 0. அப்போ DS என்ன? தட் இஸ் ஈக்குவல், இது 0, இது 0. ஸோ DS இஸ் given by DSE. DSIயும் 0 ஆயிடுச்சு, ரிலீஸும் 0 ஆயிடுச்சு. அப்போ DSE என்ன? 3. ஸோ வாட் இஸ் தி ஸ்டாட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தி போர்ட்டல் ஃப்ரேம்? 3. ஸ்டாட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தி போர்ட்டல் ஃப்ரேம் இஸ் 3. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். இஸ் இட் கிளியர்? ரெஸ்பாண்ட், மேக் இட் ஃபாஸ்டர். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதாமா? டேக் டவுன் திஸ். we shall move to the next concept. புரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். Thank you. Thank you for your comment. So this is how we calculate the static indeterminacy for the portal frame. சரியா? இப்போ listen here. நான் என்ன சொன்னேன்? பீம்ல வந்து DSI 0 அப்படின்னு சொன்னேன். DSI அப்படின்னா என்ன? Listen here. Please listen to this concept. DSI அப்படின்னா என்ன? 3 into C for plane frame. அதாவது Cன்றது number of closed box. Number of closed box. இப்போ ஒரு பீம் இருக்கு,
இப்போ ஒரு பீம் இருக்குது அப்படின்னா பீம் வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா? பீமை வளைச்சி ரவுண்ட் ஆக்க முடியுமா? பீம் இப்படி இப்படி வளைச்சி காட்ட முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ரெஸ்பாண்ட். இஸ் இட் பாசிபிள்? ரிலீஸ் கிடையாது. ஜங்ஷனில் வந்து நான் இன்டர்னல் ஹிஞ்ச் வைக்கல, டோன்ட் கன்ஃபியூஸ். இன்டர்னல் ஹிஞ்ச் அப்படின்னா மென்ஷன் பண்ணுவேன், டார்க் பண்ணி மென்ஷன் பண்ணுவேன். சரியா? பி கேர்ஃபுல். சரியா? ரிலீஸ் கிடையாது அந்த இடத்துல, பி கேர்ஃபுல். சி தம்பி, ஒரு சாதா போர்ட்டல் ஃப்ரேம் தான் வரைஞ்சேன். சரியா? ஜங்ஷனில் தான் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகாது. நீங்களாம் ஒன்று இமேஜின் பண்ணாதீங்க. ஒருவேளை இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தது அப்படின்னா நான் சொல்லுவேன், இப்படி வரைஞ்சி இன்டர்னல் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி டார்க்காக இல்லை, எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா எந்த ஒரு ரிலீஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் இமேஜின் எனி திங் ஆன் யுவர் ஓன் or don't assume anything on your own, especially in structure. சரியா? that will lead to wrong calculation. okay, இதுதானே தப்பு. ரிலீஸ் கிடையாது, ரிலீஸே கிடையாது இந்த ஃப்ரேமில். நாங்கள் ரிலீஸ் வச்சு சம்சாரம். இங்கே பாருங்கள், ஒரு பீம் இருக்குது. இப்போ அந்த பீமில் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணவே முடியாது. பீம் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க? க்ளோஸ்டு பாக்ஸ்னால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் பீமை. இந்த பீம் என்ன பண்ணணும்? உடச்சி சர்க்கிளாக ஆக்குவீங்களா? சர்க்கிளாக கம்ப்ளீட் ஆகணும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக வந்து மூடணும். சரியா? அந்த மாதிரி மூணுனா தான் அது க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பீம் என்ன பண்ண முடியாது? க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ க்ளோஸ்டு பாக்ஸ் இல்லை அப்படின்னா டிஎஸ்ஐ என்ன? 0. ஏன்னா சி வந்து 0 ஆயிடுச்சுன்னா டிஎஸ்ஐ என்ன? 0. அதனால தான் என்ன சொல்கிறேன், பீமுக்கு வந்து ஃபார் பீம் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் இஸ் ஆல்வேஸ் 0 ஃபார் பீம். புரிஞ்சுதா? திஸ் இஸ் தி கான்செப்ட். ஏன்னா பீமை என்னால் உடச்சி க்ளோஸ் பண்ண முடியாது. பீம் எப்போதும் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கும். எங்கேயாவது ரவுண்டாக இருந்து பார்த்துருக்கீங்களா? பீம் அப்படியே வளைச்சி ரவுண்ட் ஆக்குவாங்களா? க்ளோஸ் பண்ண முடியுமா? சாத்தியமா கிடையாது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டெவலப் ஆகும். ஏன்னா இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா என்ன? இன்டர்னல் ஃபோர்ஸ், இன்டர்னல் மெம்பர்லேருந்து டெவலப் ஆகிற எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ். அப்போ பீமை வந்து என்ன பண்ண முடியாது? க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபார் பீம் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஆல்வேஸ் 0. ஆல்வேஸ் 0. So this is very important concept. Okay, so இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் ஒரு ரிலீஸோட சம்ம பார்த்துட்டு, okay, we'll wind off. We'll continue on tomorrow session with truss. Okay, சரியா? லாஸ்ட் கொஸ்டின், please solve this. So இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. Take down this question. Calculate the static indeterminacy of the frame shown in the figure. Calculate the static indeterminacy of the frame shown in the figure. Yes, calculate the static indeterminacy of the frame shown in the figure. இது மட்டும் ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச், கரெக்டா? ஸோ இது மட்டும் ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச். மேக் இட் ஃபாஸ்டர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸோ ஒரே ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் தான் இருக்கு. சரியா? there is only one internal hinge. Calculate பண்ணி சொல்லுங்கப்பா. What is the static indeterminacy of the frame shown in the figure? I'll explain. Listen here. So அப்ப static indeterminacy அப்படினா என்ன? That is given by DSE plus DSI minus release. Correct? So external static indeterminacy plus internal static indeterminacy minus release. First external static indeterminacy calculate பண்ணுங்க, DSE. So இப்போ DSE அப்படின்றது என்ன? Number of unknown minus number of equilibrium equation. கரெக்டா? ஸோ இப்போ இது A, இது B, இது C, இது D. ஸோ இப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லையும் எப்போதும் 3 ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ ஏல என்ன டெவலப் ஆகும்? ஒரு HA, ஒரு VA, ஒரு MA. கரெக்டா? ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா HB, VB அண்ட்
MB. Again C ல வந்து பார்த்தீங்கன்னா HC, HC, VC and MC. Again D ல வந்து பார்த்தீங்கன்னா HD, VD and MD. சரியா? ஸோ இப்போ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அன்னோன் இருக்கு? ஏல 3, பியில் 3, சியில் 3, டியில் 3. ஸோ 4 அன்னோன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ டிஎஸ்சின்றது என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன். ஸோ ஒரு சப்போர்ட்டில் 3, அப்போ 4 சப்போர்ட் இருக்குது. 4 4 into 3, 4 into 3 is 12 அன்னோன். கரெக்டாக? ஸோ how many unknown? 12 அன்னோன். கரெக்டாக? ஏன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் 3 ரியாக்ஷன். அப்போ 4 சப்போர்ட் இருக்குது. ஒரு சப்போர்ட்டுக்கு 3 ரியாக்ஷன்னா 4 சப்போர்ட்டுக்கு 12 ரியாக்ஷன். கரெக்டாக? ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எப்போதுமே 3 தான். பிளேன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே எப்போதுமே 3 தான். அப்போ டிஎஸ்சி என்ன? 12 minus 3. சரியா? இதுதான் டிஎஸ்சி. ஸோ எத்தனை அன்னோன்? 12. எத்தனை ஈக்குவேஷன்? 3. ஸோ 12ஐயும் 3ஐயும் டிடெக்ட் பண்ணிங்கன்னா 9. ஸோ வாட் இஸ் டிஎஸ்சி? எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்ன? 9. நவ் கம்மிங் டு இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஏதாவது க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்கா பாருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் தான் இருக்குது. இதுதான் க்ளோஸ்டு பாக்ஸ். இதுதான் என்ன? closed box or closed continuums. Okay, so number of closed box is given by 1. Number of closed box is given by 1. அப்போ DSI எப்படி calculate பண்றது? DSI is equal to 3 into C. DSI is calculated by 3 into C. Cன்றது என்ன? number of closed box. இந்த மொத்த ஃப்ரேம்லயும் ஒரே ஒரு closed box தான் இருக்கு. அப்போ C வந்து என்ன போடணும்? 1. ஏன்னா இந்த மொத்த ஃப்ரேம்லயும் என்ன இருக்கு? ஒரே ஒரு closed box தான் இருக்கு. கரெக்டா? 1. அப்போ என்ன வரும்? DSI is equal to 3 into C. Cன்றது என்ன? number of closed box. So number of closed box is 1. So 3 into 1 that is equal to 3. So அப்போ DSC எவ்வளோப்பா? 9. DSC வந்து 9. DSI எவ்வளோப்பா? 3. கரெக்டா? இப்போ ரிலீஸ் இருக்கு. ரிலீஸ் என்ன? ஒரே ஒரு ரிலீஸ் தான் இருக்கு. அதுவும் என்ன டைப் ஆஃப் ரிலீஸ்? இன்டர்னல் ஹிஞ்ச். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து ஒரு மெம்பர் ஜாயின் ஆகுது, இந்த சைட்லேருந்து இன்னொரு மெம்பர் ஜாயின் ஆகுது. ஸோ 1 2 மெம்பர் ஜாயின் ஆகுது. சரியா? ஸோ இப்போ இன்டர்னல் ஹிஞ்சுக்கு ரிலீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரிலீஸ் இஸ் கிவன் பை n minus 1. கரெக்டா? ஸோ ரிலீஸ் இஸ் கிவன் பை n minus 1. n-ன்றது என்ன? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அட் தி ஜங்ஷன் ஆஃப் தி இன்டர்னல் ஹிஞ்ச். n-ன்றது number of members at the junction of the internal hinge. So அப்ப release is equal to என்ன வரும்? எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுதுப்பா இந்த இன்டர்னல் ஹிஞ்சுக்கு? லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1. அப்போ 2 minus 1. அப்போ ரிலீஸ் என்ன? 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ரிலீஸ்? 1. லிசன் ஹியர். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி 9, இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி 3, ரிலீஸ் இஸ் 1. ஸோ வாட் யூ வில் கெட்? 9 plus 3 minus 1. So அப்போ 11 is the static indeterminacy of the portal frame. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸில் வரும், டிஆர்பிலையும் கேட்கலாம். ஓகே, this can be asked in a very good standard exam. is a very standard question. சரியா? ஸோ அப்போ டிஎஸ்சி எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு எல்லா சப்போர்ட் ரியாக்ஷனையும் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு சப்போர்ட்டுக்கு 3 ரியாக்ஷன், அப்போ 4 சப்போர்ட்டுக்கு 12 ரியாக்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 12. ஸோ how many equilibrium equation? 3. ஸோ அப்போ 12ல் 3 போச்சு அப்படின்னா what is the DSC? DSC is 9. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி தான் எத்தனை க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸஸ் 1. கரெக்டா? லிங்க் நாளைக்கு பார்க்கலாம். லிங்க் வந்து ஃப்ரேமில் வராது ராஜா. ஏன்னா ஃப்ரேமில் லிங்க் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டேபிளாக நிற்காது. காமன் சென்ஸ் அதுதான் சொன்னேன். லிங்க் வந்து ஃப்ரேமில் யூஸ் பண்ண மாட்டாங்க, பீமில் மட்டும்தான் வரும். சரியா? ஏன்னா ஃப்ரேமில் நீங்கள் லிங்க் வச்சிங்கன்னா அந்த காலமும் பீமும் ஃபெயில் ஆகிடும். ஓகே, தட் இஸ் த கான்செப்ட். ஸோ வி won't யூஸ் லிங்க் இன் தி கேஸ் ஆஃப் போர்ட்டல் ஃப்ரேம். லிங்க்கும் போர்ட்டல் ஃப்ரேமும் எங்கேயுமே இருக்காது, சாத்தியமே கிடையாது. ஏன்னா நீ லிங்கை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ டிஎஸ்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஐ will explain again. Listen here. So DSI வந்து that is equal to 3 into C. So number of closed box வந்து 1. ஸோ அப்போ என்ன வரும்? 3 into 1. இங்கே ஒரே closed box தான் இருக்குது. அப்போ DSI என்ன? 3. ரிலீஸ் வந்து பாருங்கள், ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் தான் இருக்குது. இப்போ ரிலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது?
n minus 1. n என்றது number of members joining at the internal hinge minus 1. அப்போ 2 minus 1 என்ன வரும் 1. So அப்போ 9 plus 3 minus 1. So what is the static independence C? That is equal to 11. புரிஞ்சுதா? It's a very good standard question. You can expect in TRB or any exam. So gateல கேட்பாங்க. Okay, இந்த மாதிரி question வந்து ஒரு portal frame வந்து gateல கேட்பாங்க. Okay, I hope you all got this concept right. Respond. புரிஞ்சுதா? Make it faster. புரிஞ்சுதா அது? Any doubt on this? Respond. Doubt இருக்கா? Make it faster. Any doubt on this? Yes. நாளைக்கு மறுபடியும் என்ன பண்ணலாம்னா we will start with truss. சரியா? So truss start பண்ணலாம். Again I will refresh this concept. Okay, thank you. Again I will refresh this concept. The concept refresh பண்ணிட்டு truss போயிட்டு என்ன பண்ணிரலாம்? We can solve all the problems. Okay. லிங்க் அப்படின்னா அதான் சொன்னல, லிங்க் எப்படி இருக்கும்னா இங்க அதான் நான் காமிச்சிருந்தேனேமா, இதுதான் லிங்க். லிசன் ஹியர். இது வந்து இன்டர்னல் ஹிஞ்சுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்சு. சரியா? இன்டர்னல் ஹிஞ்சுனா எப்படி இருக்கும்? சரியா? இதுதான் இன்டர்னல் ஹிஞ்சு. அகைன் திஸ் இஸ் இன்டர்னல் ஹிஞ்ச். லிங்க் அப்படின்னா பேசிக்காக லிங்க்னா இதுதான், ஒரு காமனாக ஸ்ட்ரக்சர் இல்லாமல் லிங்க்னா இந்த இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வில் யூஸ் திஸ் இன் விண்டோ. கரெக்டாக? ஸோ அப்போ இதை நான் ஒரு லிங்க்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்படி இல்லை நான் ஸ்ட்ரக்சரில் வேணும் அப்படி சார் ஸ்ட்ரக்சரில் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு மிஷின் சொல்லலாம், இல்லை க்ரெயின் சொல்லலாம், இல்லை எனி திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் விச் வில் பி யூஸ்ட் இன் மிஷினரி. இது வந்து மிஷின். சரியா? ஸோ இப்போ இந்த மிஷினரியில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கல, இது ஒரு லிங்க்கு. ஸோ இதுதான் லிங்க்கு. ஸோ திஸ் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்க் அண்ட் இன்டர்னல் ஹிஞ்ச். இன்டர்னல் ஹிஞ்ச்னா ஒரு பீம் மேலே இன்னொரு பீமை பிளேஸ் பண்ணுவேன். இன்டர்னல் ஹிஞ்ச்னா இல் பிளேஸ் ஒன் பீம் ஓவர் அனதர். இதே லிங்க் அப்படின்னா திஸ் இஸ் அ லிங்க். Okay, that makes the difference. Okay, I hope you all got this concept. So tomorrow you will revise the concepts and you will continue with truss. Very important. சரியா? So truss முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா will solve all the varieties of problem which was asked in all the exam. So எல்லா எக்ஸாம்லையும் கேட்ட எல்லா வெரைட்டி கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகே, ஸோ அகைன் வில் மீட் யூ வித் குட் செஷன் இன் டுமாரோ செஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ. சரியா? ஸோ எனி ஃபீட்பேக்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ ஃபீட்பேக் இருந்தால் கொடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட். சரியா? ஸோ நாளைக்கு ஒரு நல்ல கிளாஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் த ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே.